Hello students, welcome you to this live session. So, இப்போ நம்ம 11th standard maths, today is the second class, right? Yesterday, first volume உள்ள sums நம்ம discuss பண்ணோம். Some of the very important 5-mark questions we discussed and we discussed lot of concepts. அப்புறமா உங்களுக்கு அதில் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான questions கொடுத்துருந்தோம், right? I think many students, you practice that questions, right? எழுதி பார்த்தீங்க, I got lot of compliments from your parents also. Okay, so they are happy about it. Thank you, students. Those who not finished the work, you try to finish in the coming days. Okay, and a study plan given, so you can follow that, or you can change it according to your convenience, right? Because today some students send the message, sir, I have not yet started anything. If I start today, how much mark I can score? Still you can do. You have time, just one day completely is over, right? இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குது. So even if you start today, definitely you can score very good mark. Okay, so don't lose hope. You can do that. So இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் செகண்ட் வால்யூமை நீங்கள் படிக்கலாம். செகண்ட் வால்யூம் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தென் எஸ்டர்டேஸ் கிளாஸ் அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவாங்க. அது நீங்கள் யூ கேன் வாட்ச் தட் லேட்டர். Okay, first இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு then you can go for first volume and you can study. You have plenty of time you have. அதில் 23rd 24லாம் உங்களுக்கு ஓவரால் ரிவிஷன் தான் கொடுத்துருக்கோம். அப்போ நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் படிக்காம விட்டுருக்கிறீங்களோ that you can do that. Okay, so இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. Okay, so second volume, as I said earlier, one of the very important area, right? Second volume, because 11th மார்க் ஸ்கோர் பண்ணணும். At the same time, this is very very important for your 12th standard. ஆனால் 12th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் சாப்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா application of matrices and determinants. அப்போ matrices determinants நம்ம தெரியாமல் எப்படி அதை அப்ளை பண்ணுறது இல்லை. அதுபோல் we have applications of differentiation, application of integration. நீங்கள் 11th படிக்கிறத தான் we are going to apply, right? அப்போ இது நம்ம தரவாக இருந்தால் தான் அந்த application உங்களால் பண்ண முடியும், அந்த சம்ஸ் எல்லாம் பண்ண முடியும். ஸோ செகண்ட் வால்யூம் நீங்கள் நல்லா படித்து தான் ஆகணும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் உங்களால் முடிகிற வரைக்கும் படிங்க. சப்போஸ் ஓரளவு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஹாலிடேஸ் இந்த ஃபியூ டேஸில் நீங்கள் அதை ஃபுல்லாகவே தரவு பண்ணிடலாம். ஒருவேளை அப்படி கம்ப்ளீட் பண்ணாமல் முடியலைன்னா கூட பிஃபோர் ஸ்டார்டிங் த 12th ஸ்டாண்டர்ட் இந்த ஏரியாவில் நீங்கள் தரவு பண்ணிடணும். ஓகே, ஃபஸ்ட் வால்யூமில் ட்ரிகனாமெட்ரியோட ஃபார்முலா இதெல்லாம் தரவாக இருந்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஃபஸ்ட்லேருந்தே படிங்க, யூ கேன் ஸ்கோர் வெரி குட் மார்க். ஓகே, நவ் செகண்ட் வால்யூமில் டெலீட்டட் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாம் அந்த 6 சாப்டர்லையுமே 25 கொஸ்டின்ஸ் ஈச் இருக்குது. அதில் 7th சாப்டரில் 7 கொஸ்டின்ஸ் டெலீட்டட். ஸோ யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி ஒன்லி 18 கொஸ்டின்ஸ். 12th சாப்டரில் ஒரு 10 கொஸ்டின்ஸ் டெலீட்டட், அவ்வளோதான். மீதி எல்லா அப்ஜெக்டிவ்ஸும் நீங்கள் படிக்கணும். அப்போ செகண்ட் வால்யூமில் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் டெலீஷன் வெரி வெரி லெஸ். 1 மார்க்கே டெலீட் ஆகலை. அப்போ 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கெல்லாம் டெலீட் ஆகிருக்குமா இல்லை? ஸோ பிகாஸ் ஒய் தே ஆர் நாட் டெலீட்டட்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு ஹையர் கிளாஸஸுக்கு வேணும். when you go for college, whether you go for BE or BSc course, அங்கே மேத்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா இது எல்லாமே வேணும். ஆனால் டிஃப்ரென்சியேஷன் இன்டகிரேஷன் இல்லாமல் ஒரு ஹையர் ஸ்டடியே கிடையாது. இப்போ லோவர் கிளாஸில் நம்ம என்ன படிச்சிருப்போம், மல்டிப்ளிகேஷன் படிச்சிருப்பீங்களா? அங்கே அன்னைக்கு உங்களுக்கு அது எதுக்கு மல்டிப்ளிகேஷன் படிக்கிறோன்னே தெரியாது. கஷ்டப்பட்டு உங்களை அந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள் படிக்க வச்சு இம்போசிஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. யூ ரிமெம்பரிங் தோஸ் டேஸ்? எஸ். பட் when you come to 10th standard, நீங்கள் மென்சுரேஷன் சம்ஸ் எல்லாம் போடுவீங்கல்ல, அந்த ஃபார்முலா எழுதுவீங்க. தென் வித்தவுட் நோயிங் மல்டிப்ளிகேஷன் யூ கான் டூ எனி திங், ரைட்? நம்ம அங்கே லோவர் கிளாஸில் படிக்கிறது ஹையர் கிளாஸ் யூஸ் ஆகும். அதுபோல் தான் இனி உள்ள உங்கள் ஜேர்னி ஹையர் கிளாஸஸ் நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு பேசிக்காக வேண்டியது இந்த டிஃப்ரென்சியேஷன் இன்டகிரேஷன். இது இல்லாமல் ஹையர் ஸ்டடீஸே முடியாது. அதனால ஈவன் வென் யூ கோ ஃபார் காமர்ஸ் ஸ்ட்ரீம், பிகாம் இதெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா கூட யூ நீட் லிட்டில் பிட். ஓகே, ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். தென் சம் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அது உங்களுக்கு இங்கே மார்க் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ 5 மார்க் 3 மார்க் கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துருக்குறோம். இது இம்பார்ட்டன்னா இதுதான் படிக்கணும் அப்படின்னு கிடையாது. ஓகே, இது என்ன எதுக்காக இப்படி கொடுக்குறேன்னா, சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எதையுமே படிக்கலை சார், மொத்தமாக படின்னு சொன்னால் தே கேனாட் டூ தட். இல்லை எல்லாத்தையும் படிக்கிறவங்க தே ஸ்ட்ரகிள். அப்போ அவங்கள கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறதுக்காக ஓகே இவ்வளோ படிச்சுட்டானா யூ கேன் ஸ்கோர் மார்க்கில், அப்போ கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். சரி நம்மளால் படிச்சிடலாம். எஸ்டர்டே 35 கொஸ்டின்ஸை கொடுத்துட்டு ஓகே ஃபஸ்ட் வால்யூமில் மேக்ஸிமம் நீ கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது எஸ் தே ஸ்டார்டட் லேர்னிங், ரைட்? இப்போ அந்த 35 படிச்சிட்டிங்கனாலே மற்ற சம்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாகிடும். அப்போ நீங்கள் செகண்ட் ரவுண்ட் வரும்போது இந்த 35 ஃபாஸ்ட்டாக அப்படி கோத்ரூ பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா சம்ஸ் நீங்கள் போடலாம். இல்லை
இன்னொன்று இந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியாகிடும். ஏன்னா இங்கே ஒரு லெந்தி இதில் உள்ள ஒரு பார்ட்டை தான் அவங்க 2 மார்க் 3 மார்க்லாம் கேட்டிருப்பாங்கல்ல மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ். அதனால் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஸோ நவ் வி ஸ்டார்ட். ஸோ you can share the link to your friends also so they can also join. Well, 7th chapter என்னன்னு பார்த்தீங்கன்னா matrices and determinants, one of the simple area. Yesterday join பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். இந்த எல்லா சாப்டருக்குமே வீடியோஸ் ஆல்ரெடி நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறோம், யூடியூப்பில் இருக்கும். கான்செப்ட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஓகே, அது எல்லாமே லிங்க் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் அதை கோத்ரூ பண்ணி சாப்டர் பை சாப்டர் உங்களுக்கு எந்த சாப்டர்லாம் கான்ஃபிடென்ட் இல்லையோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். பிகாஸ் யூ ஹேவ் plenty ஆஃப் டைம். அதுபோல் ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்ச உடனேயும் அந்த கிளாஸில் நடத்தக்கூடிய எல்லா சம் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா சம்ஸ் நிறையா இருக்கும். சில சம் ஐ ஹவ் பிளான் டு டீச் தீஸ் மெனி கொஸ்டின்ஸ் டுடே, பட் சம்டைம்ஸ் டைம் நமக்கு முடியாது, இல்லை எல்லா சம் போட முடியாது. அப்போ சில சம் இங்கே ஸ்கிப் பண்ணால் கூட உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பிடிஎஃப்பில் யூ வில் பி கெட்டிங் ஆல் த சம்ஸ். Some students may be joined today, last class join பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்போ இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன செய்யணும்னா ஜஸ்ட் ஜாயின் த டெலகிராம் குரூப். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த கிளாஸ் முடிஞ்சு இம்மீடியட்லி yesterday ஒரு I think within 15 minutes you would have got it, right? So, okay, some students asked yesterday's notes and today's notes. Yes, we will give you. Yesterday we have given the notes immediately after the class. Within 15 minutes we send. Today also we will send. If possible we will send both the notes also. Okay. Right. Now, matrices and determinants ரொம்ப சிம்பிளான டாபிக். எதுக்கு இந்த அதர் வீடியோஸ் பார்க்க அது ரொம்ப எலாபரேட்டாக இருக்கும். இங்கே நமக்கு அப்படி இல்லை. இந்த 1.5 hour நம்ம இந்த எல்லா லெசனுமே கவர் பண்ணணும்ல. சரி. So straight I'm going for one or two sums from the 7th chapter. This one 5 mark question. Listen. A is a matrix 1 2 2 2 1 minus 2 x 2 y is a matrix such that A into A transpose equal to 9i. I என்னது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், ரைட்? இங்கே அவங்க 3/3 கொடுத்துருக்கிறதுனால ஐங்கிறது I3 1 0 0 0 1 0 0 0 1, right? Find the values of x and y. Please listen. என்ன கொடுத்துருக்காங்க கண்டிஷன்? A into A transpose equal to 9i. So Aங்கிறது given matrix, this is A. A transpose-ங்கிறது row and column interchange பண்ணி எழுதுறீங்க, equal to 9 into I. 9 into I, what is I? 1 0 0 0 1 0 0 0 1, right? So multiply every element by 9, you will get this. இப்போ x and y கேட்டிருக்காங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் என்ன செய்யணும், இதை மல்டிப்ளை பண்ணி செய்வீங்கல்ல. இதை ரோ பை காலம் மல்டிப்ளை பண்ண ரொம்ப லெந்தியாக இருக்கும்ல. அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஈக்குவல் டு இதை எழுதிட்டு கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஈக்குவேட் பண்ணாதான் கரெக்ட் மெத்தட். சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு சேவ் டைம் நீங்கள் என்ன பண்ணலான்னா எல்லாத்தையும் கண்டுபிடிக்காம ப்ளீஸ் லிசன், எக்ஸும் ஒய்யும் எங்கே வருதுன்னு பாருங்கள். எக்ஸ் அண்ட் ஒய், வேர் யூ ஹேவ் எக்ஸ் அண்ட் ஒய்? இந்த தேர்ட் காலமில். அப்போ இந்த தேர்ட் காலம் வர்ற மாதிரி ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம், ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்ணால் இது வரும், கரெக்ட் தானே? அப்போது A13 எழுதலாமா? ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் த நம்பர் ஹியர்? 0. இப்போ சொல்லுங்கள், A ஜஸ்ட் ஐம் ஆஸ்கிங் யூ, கரெக்டாக யூ ஆர் ஏபிள் டு ஃபாலோவான்னு செக் பண்ணுறதுக்காக. A32 அந்த பொசிஷனில் என்ன டேர்ம் இருக்குது சொல்லுங்கள்? இந்த மேட்ரிக்ஸில் இந்த ஆன்சரில் A32 32னா you can give your answer in the chat section. A32. Yes, Manjunath, 8th chapter. Next, immediately we go for 8th chapter. 7th chapter I am not going to take much. Just I am going to take only 3 questions. Okay, faster போயிடுவோம். Yes, A32 na third row second column the number is what? 0. 0 is there, not minus 2, 0. Yes, most of the questions given the right answer. Now please listen here. நீங்கள் ஃபுல்லாக எழுதலாம், எழுதுறதை விட ஈஸியாக செய்கிறதுக்காக ஐம் டெல்லிங் யூ. ஓகே, ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம். அப்போ A130. அப்போ ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம்னா என்ன வருது பாருங்கம்மா? 1 into x, ரைட்? 2 into 2 plus 4. 2 into y plus 2y ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது? 0. இப்போ ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருதுல்ல.
x plus 2y equal to minus 4. This is equation number 1. Because we want to find x and y, அப்போ ரெண்டு simultaneous equation கிடைச்சா you can solve it. இது போல இன்னும் one more you take, வேற ஏதாவது சம்பந்தம் இல்லாமல் எடுத்தீங்கன்னா சும்மா டைம் வேஸ்ட் ஆகும்ல. இப்போ நமக்கு x and y வேணும், அதனால x and y எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் காலத்தில். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் எடுத்துட்டோம். இது போல் நீங்கள் வேணும்னா செகண்ட் ரோ தேர்ட் காலம் எடுக்கலாம். தேர்ட் ரோ தேர்ட் காலம் எடுக்காதீங்க, ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும். ஏன்னா இங்கே x into x, x ஸ்கொயர்லாம் வரும்ல. So what you can do, second row third column எடுக்கலாம். second row third column, second row third column என்ன இருக்கு பாருங்க, second row third column அங்கே என்னதான் இருக்குது, 0 தான். அப்போ second row third columnனா second row third column 2 into x, 2x, 1 into 2, it is 2, minus 2 into y, minus 2y equal to 0. இதில் அந்த கான்ஸ்டன்ட் ரைட் சைட் கொண்டு போயிட்டீங்கன்னா 2x minus 2y equal to minus 2ன்னு வரும். உடனே சம் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ என்ன நினைப்பீங்க, சார் 2 காமனாக இருக்குது டிவைட் பண்ணிடலான்னு தோணும்ல. ஆனால் நம்ம ஏம் என்னது, we want to solve it. இப்போ நீங்கள் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா எக்ஸ் அண்ட் எக்ஸ் சேமாக வரும். அதை விட இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ப்ளஸ் 2y, இங்கே மைனஸ் 2yல, அப்போ நம்ம 2ஆல் டிவைட் பண்ண வேணாம். சம்டைம்ஸ் டிவைட் பண்ணிட்டு திரும்ப மல்டிப்ளை பண்ணுற மாதிரி ஆகிப்போம் இல்லை. ஸோ டைரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிட்டா போதும். ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 2x, வாட் இஸ் தட், 3x, y கேன்சல் ஆயிடுது, மைனஸ் 4 மைனஸ் 2னா என்ன வருது, மைனஸ் 6. அப்போ எக்ஸுக்கு வேல்யூ மைனஸ் 6/3 மைனஸ் 2. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு டைம் சேவ் பண்ண அந்த ஸ்கில் நீங்கள் டெவலப் பண்ணணும். ஒரு பார்த்தோன்னு இப்போ எல்லாரும் ஒரே மெத்தடில் செய்யக்கூடாது, சிச்சுவேஷன் பார்க்கணும். இந்த சிச்சுவேஷன் எப்படி செய்தால் ஈஸியாக இருக்கும், அதை டெவலப் பண்ணிட்டீங்கன்னா ஸோ சக்ஸஸாக இருக்கும். ஓகே, சரி, இப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒர்க், நீங்கள் ஃபுல்லாக காப்பி பண்ண வேணாம். இப்போ ஜாயின் கையில் பென்சில் அதை வச்சுடுங்க. ஓகே, நான் கொடுக்குற ஒர்க்கை மட்டும் ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஆன்சரை சாட்டில் போடுங்க. இப்போ எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஒய் வேல்யூ கண்டுபிடிங்க. கிவ் யுவர் ஆன்சர் இந்த ஒய் வேல்யூ இந்த சாட் செக்ஷன். x value minus 2, substitute either in the first equation or in the second equation. You can find y value, and the y value substitute, give it the chat section. Yes, yes, y value, Shahrukh Akhtar, Alfred, Shekhar, yes ma, Ryan, John, okay, everyone is there. Good, Sheba, Bharat, Joshua, Shreya, okay ma. So when you substitute, you are getting y value minus 1. Okay, so that's all, very simple, easy. செய்யறதுல எவ்வளவு லிமிட், இங்கே நீங்கள் எத்தனை பக்கம் எழுதுறீங்கலாம் கிடையாது. மேத்ஸில் நமக்கு வேண்டியது கரெக்டான ஆன்சர். ஓகே, கிளியராக ஸ்டெப்ஸ் எழுதி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியதான். Now listen, before doing the next question, suppose if I give x square minus 7x, இதில் காமனாக எடுங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, what is common here, x is common, right, x is common. x நீங்கள் காமனாக எடுத்துட்டீங்கன்னா you will get x minus 7, கரெக்டா. சப்போஸ் x minus 7 இருக்குது, காமனாக எதுவுமே இல்லைல்ல. Suppose I want to take x outside, எடுக்க முடியுமா? Yes, you can take x நீங்கள் காமனாக எடுக்கலாம். If I take x outside, இது என்ன ஆயிரும், 1 ஆயிரும், மைனஸ் இதில் x இல்லை, அப்போ நீங்கள் காமனாக எடுக்கும்போது இது என்ன ஆகும்னா 7/xன்னு வரும். மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணி பாருங்கள், x into 1, it is x, மைனஸ் இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிரும், you will get minus 7, right. அப்போது a ப்ளஸ் பின்னு இருக்குது, காமனாக எதுவும் இல்லை, a காமனாக எடுக்கிறேன், அப்போ என்ன ஆகும், this become 1, ப்ளஸ் இது என்ன ஆயிரும், b/aன்னு வரும், கரெக்டாக. இப்போ xy ப்ளஸ் yz ப்ளஸ் zx, காமனாக எதுவுமே இல்லை, பட் ஐ எம் கோயிங் டு டேக் xyz காமன். அப்போ ஃபஸ்ட்டில் பாருங்கள், எக்ஸும் ஒய்யும் இருக்குல்ல, அப்போ எது மிஸ் ஆகுது, இசட். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 1/z. இப்போ தான் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அந்த இசட் கேன்சல் ஆகி யூ வில் கெட் த ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் டைம் என்ன வரும் சொல்லுங்கள், yz, ஒய்யும் இருக்குது இசட் இருக்குது, விச் ஒன் இஸ் மிஸ்ஸிங், எக்ஸ். அப்போ நீங்கள் இங்கே 1/xன்னு எழுதணும். தேர்டில் 1/y வரும். இதை நான் கொடுத்த உடனே கெஸ் பண்ணியிருப்பீங்க, which sum I am going to teach next, right? Yes, you are right, this is an exam. Another very important question. இது எவ்வளோ ஈஸியாக செய்யலாம் தான் இங்கே கொடுத்துருக்குறேன். So you can do in different ways. We start prove that sum விட்டுறாதீங்க, LHS எழுதுங்க,
RHS எல்லாம் எழுதிடுவீங்க in between try to solve it ஏதாவது ஒரு மெத்தடில் போட்டு ஆன்சர் கொண்டு வந்துடணும் ரைட் ஓகே லிசன் LHS எழுதியாச்சு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சிருப்பீங்க 2 rows can be added 2 rows can be subtracted right so here this is one method இப்படி தான் செய்யணும் கிடையாது நீங்கள் எப்படி வேணாலும் செய்யலாம் கடைசியாக நான் எக்ஸ்பேண்ட் தான் பண்ணியிருக்கேன் இப்போ என்ன பண்ணுறோன்னா சம் ஜீரோஸ் வந்து நான் கால்குலேஷன் ஈஸியாக இருக்கும்ல determinant expansion hoping that everyone know how to expand a determinant right சரி so here I did R2 is R2 minus R1 R2 is R2 minus R1 and R3 is R3 minus R1 அப்போ இந்த 1 minus 1 0 ஆயிரும் R2 minus R1 போடும்போது இந்த term 0 இல்லை அப்படி few zeros you will get then you expand it I think all of you know expansion of determinant right suppose if any of you don't know expansion how to expand a determinant chat la podunga at least once some I'll try to help you right okay idu expand பண்ணும்போது you are getting this step இப்போ நீங்க என்ன செய்யணும்னா காமனா எதுவுமே இல்ல you take ABC common ABC காமனா எடுத்துட்டீங்கன்னா இதுல BC we have so what is missing 1 by A secondly ABC அப்படியே இருக்குல nothing is missed so just you put 1 அடுத்தல A and C we have so you will get 1 by B and the last one you get 1 by C இத arrange பண்ணீங்கன்னா you will get the answer okay so very easily just 4 lines you can finish that it is a 5 mark question the next we have factor theorem one of the very important area நல்லா படிங்க using factor theorem ஒரு exercise இருக்குல்ல அப்ப இதுல most of the question உங்களுக்கு ஆன்சர் கொடுத்திருப்பாங்க so ஈஸியா நீங்க செய்யலாம் இந்த LHS எடுத்துறணும் எடுத்துட்டு வேற மெத்தட் யூஸ் பண்ண கூடாது அங்க கொடுத்துருவாங்க using factor theorem suppose if I take this question 8 ABC ன்னு ப்ரூவ் பண்ணோம்ல அப்ப ஃபர்ஸ்ட் A is a factor ன்னு ப்ரூவ் பண்ணோம் how can you prove A is a factor you put A equal to 0 அப்ப இந்த LHS ல அதுக்கு நேம் டெல்டானோ ஏனோ கொடுத்துருங்க so wherever A comes you put 0 if your answer and the determinant ஓட வேல்யூ 0 வந்ததுனா you can say A is a factor then similarly in போட்டு நீங்க என்ன எழுதலாம் B and C are also factor ஒரு determinant எப்ப 0 ஆகும் you would have studied some properties right if two rows are identical ரெண்டு rows சேமா வந்ததுனா அந்த determinant ஓட வேல்யூ 0 அதுபோல if two rows are proportionalனா some multiple அப்படி வந்தாலும் அந்த determinant ஓட வேல்யூ என்ன ஆயிரும் 0 ஆயிரும் ஓகே இப்போ ABC factor னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க but you know still we have to get an 8 இல்ல அது எப்படி கிடைக்குதுன்னா listen இப்போ ABC factor னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கல இப்போ நீங்க என்ன சொல்லணும்னா what is how many factors you got it A degree 1 B 1 C 1 அப்போ இந்த factors ஓட டிகிரி டோட்டலா பாத்தீங்கன்னா 1 + 1 + 1 3 வருது இந்த டயகனல் ஓட டிகிரி பார்க்கணும் டயகனல்னாலே பிரின்சிபல் டயகனல் தான் B + C டிகிரி 1 தான் B + C னா டிகிரி 1 தான் அதே இது BC தான் டிகிரி what is the degree 2 வரும்ல ஏனா 1 + 1 2 வரும் suppose B by C இங்க இல்ல just I'm asking you what is the degree chatல போடுங்க B + C னா டிகிரி 1 BC அப்படினா x raised to m into x raised to n m + n ல பவர் ஆட் பண்ணுவீங்க so 2 suppose if I give B by C what is the degree of that one yes Shahrukh Akhtar it's the correct answer very good so here you are getting the answer 0 because 1 minus 1 னு வந்துரும்ல 1 minus 1 0 okay don't worry about that now so now but ரெண்டுக்குமே டிகிரி சேம் ஆயிடுமா இப்போ டயகனல் டிகிரி பாருங்க இது 1 + 1 + 1 3 இங்கேயும் டிகிரி 3 both are equal இல்ல ரெண்டுமே ஈக்குவல் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 0 வரும் டிஃபரன்ஸ் 0 வந்துனா the factor நீங்க அட்டாச் பண்ண வேண்டியது k suppose the difference is 1 உங்களுக்கு மூணு ஃபேக்டர் தான் வருது பட் டிகிரி பாத்தீங்க இங்க டிகிரி டயகனலோட டிகிரி 4 வந்தனா the difference is what 1 difference 1 வந்தனா நீங்க எழுத வேண்டியது k into A plus B plus C is a factor னு கொடுக்கணும் sometimes டிகிரி difference 2 கூட வந்துரும் அது ரொம்ப லெந்தியா இருக்கும்ல I'll teach one sum நான் மற்ற சம்ல நீங்க ஈஸியா போட்டுருவீங்க I'll explain okay ஒரு sum அந்த டைப்ல I'll explain to you இது போல இந்த sum fourth sum very important நல்லா பாத்துடுங்க இதுலயும் லெஃப்ட் சைடு எடுங்க A minus B is a factor எதை factor னு ப்ரூவ் பண்ணணுமோ equate that with 0 previous one ல A factor னு வரணும் so put A equal 0 இப்போ A minus B factor வரணும்னா A minus B factor னு வரணும்னா you put A minus B is equal to 0 A minus B factor வரணும்னா you put A minus B 0 A minus B 0 னா A is equal to என்னன்னு வரும் B அப்ப நீங்க என்ன சொன்னோம் wherever A comes you put B கொடுங்க
and the determinant value 0 வந்துரும். Then you can say a minus b is a factor. Similarly, மீதி ரெண்டு டைரக்ட் எழுதிருங்க. b minus c, c minus c are also factors. இப்போ degree 3 வந்துட்டுது. பட் இங்க diagonal பாருங்க, b plus c degree 1, b degree 1, c square degree 2. அப்போ 2 plus 1 plus 1 degree 4 வந்துடுதுல. அப்போ difference பார்த்தீங்கன்னா 1 வரும். difference 1 வந்துனா already you got இவ்வளோ factor வருது. 1 வரும்போது நீங்கள் கூட அட்டாச் பண்ண வேண்டியது k into a plus b plus c அட்டாச் பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் இங்கே கேக்கு பேர் அங்கே நத்திங் இஸ் தேர், தட் மீன்ஸ் கே வேல்யூ ஒன்றுன்னு வரணும்ல, அதுக்கு நீங்கள் ஒரு சப்ஸ்டிடியூஷன் கொடுப்பீங்கல்ல. ஏபிசிக்கு நீங்கள் என்ன வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம், பட் ஒன்லி திங் சி தட் த ரைட் சைடு இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ரைட் சைடு 0னா ஃபுல்லாகவே கே வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. அவர் எய்ம் இஸ் டு ஃபைண்ட் கே வேல்யூ. அப்போ ரைட் சைடு 0 வராத மாதிரி நீங்கள் ஏதாவது வேல்யூ கொடுங்க. ஏக்கு 0, பிக்கு 1, சிக்கு 2 அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் கொடுத்து அந்த கே வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அந்த ப்ரீவியஸ் சம்லேயும் அப்படி தான். அந்த சம்மில் உங்களுக்கு கே வேல்யூ 8ன்னு வரும் இல்லை, பிகாஸ் 8 ஏபிசியும் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சம்டைம்ஸ் கொடுக்கலன்னா கூட, ஆன்சர் கொடுக்கலன்னா கூட யூ கேன் டூ இன் த சேம் மெத்தட். ஓகே, ஸோ சேம் வே திஸ் கொஸ்டின் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இது போல் சம் எக்ஸாம்பிள் சம்ஸ் தேர். Please go through all this one. Just I'm going to explain only one question. Prove this is equal to this one. இதை பார்த்தோன்னு உங்களுக்கு தெரியும், LHS எடுத்துறீங்க. First we have to prove x minus y is a factor. X minus y factor வரணும்னா put x equal to y. கரெக்டாக எப்படி, how we are getting that? x minus y equal to 0 கொடுப்போம் இல்லை, x minus y equal to 0 கொடுக்கும்போது x is equal to y வரும். When you give x is equal to y, answer 0 வருது. So x minus y is a factor. Similarly, y minus z, z minus x are also factors. Degree 3 வருது. But diagonal ஓட டிகிரி பார்த்தீங்கன்னா இங்கே 1, constant degree 0, y ஸ்கொயருக்கு டிகிரி 2, z கியூபுக்கு டிகிரி 3, அப்போ டிகிரி 5 வருதுங்க. நமக்கு கிடைச்சிருக்கிற டிகிரி 3, பட் அந்த டிகிரி ஆஃப் த டிட்டர்மினன்ட் இஸ் 5. டிஃப்ரென்ஸ் 2 வருது. டிஃப்ரென்ஸ் 2 வந்துன்னா நீங்கள் அட்டாச் பண்ண வேண்டிய ஃபேக்டர் திஸ் ஒன், k இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் எல் இன்ட்டு எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் இசட் ப்ளஸ் இசட்எக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2 unknowns இருக்குல்ல, K and L. பட் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன், ஆன்சரை பாருங்கம்மா என்ன இருக்குது, XY ப்ளஸ் ஒய்இசட் ப்ளஸ் இசட்எக்ஸ் தானே இருக்குது ஆன்சரில். ப்ளீஸ் லிசன், கொஞ்சம் இதெல்லாம் பார்த்துடணும். அப்போ இது மட்டும்தான் இருக்குது. இந்த டேர்ம் வரல, இந்த டேர்ம் வரலன்னா கண்டிப்பாக உங்களுக்கு K வேல்யூ 0 வரணும். கரெக்ட் தானே? அப்போ K 0 தான், அது ஃபுல்லாக 0 ஆயிரும். ஒருவேளை எங்களுக்கு இது ரொம்ப லெந்தியாக இருக்குது, போட்டு முடிக்க முடியல அப்படின்னு வந்தால் அது when you solve we get K equal to 0 and L equal to 1னா அது எழுதி வச்சுருங்க. சரியா? L is equal to 1. ஏன்னா L வேல்யூ 1 கொடுத்தீங்கன்னா அந்த ஆன்சர் வந்துடும்ல. பட் த கரெக்ட் மெத்தடுங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன் செட் ஆஃப் வேல்யூ கொடுங்க. ஒன்லி திங் see that the right side not equal 0. ஒன் செட் வேல்யூ கொடுங்க, you will get one equation. Then one more set வேல்யூ கொடுக்கணும். அப்போ see the right side 0 வராத மாதிரி கொடுங்க, you will get one more equation. அப்போ ரெண்டு simultaneous equation வரும். அந்த ரெண்டையும் நீங்கள் சால்வ் பண்ணும்போது you will get the values, K value and L value. அந்த ரெண்டையும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா, K value L value சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா you will get this answer. ஓகே, இருக்க லெந்தியான கொஸ்டின் இதுதான். பட் உங்களுக்கு இன்டர்னல் சாய்ஸ் இருக்கும்ல, திஸ் ஆர் திஸ். ஒருவேளை உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் தெரிஞ்சால், இதை விட ஈஸியான கொஸ்டின், டைம் கன்சியூமிங்காக சிம்பிளாக ஈஸியாக செய்கிற மாதிரி கொஸ்டின் வந்தோன்னா யூ கேன் செலக்ட் தட் கொஸ்டின். ஓகே, இட்ஸ் அப் டு யூ. ஓகே, ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டேக் மச் டைம் ஃபார் திஸ் டாபிக், மேட்ரிசஸ், டிட்டர்மினன்ட்ஸ், பட் கோ த்ரூ எவ்ரி திங். ஓகே, அண்ட் யூ கேன் வாட்ச் த வீடியோ விச் இஸ் given the link. Next chapter, vector algebra. Some students already asked, sir, you go for vector algebra. Okay, yes. So you know what is vector? It has both magnitude and direction. So ரொம்ப பேசிக்கெல்லாம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ்லேயே படிச்சிட்டீங்களா? ஈவன் டாட் ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்ட் யூ ஸ்டடிட். 11th ஸ்டாண்டர்ட் நம்ம இங்கே நம்ம செகண்ட் வால்யூமில் படிக்க ஆரம்பிக்க முன்னாடி ஃபிசிக்ஸில் எங்கேயோ படிச்சிட்டீங்க. ஈவன் இன்டகிரேஷன், டிஃபரன்சியேஷன் யூஸ்ட் இன் ஃபிசிக்ஸ், ரைட்? எஸ். Vector, it has both magnitude and direction. I vector, J vector, K vector are unit vectors along x-axis, y-axis, z-axis. ஒரே ஒரு simple question கேட்குறேன். What is the magnitude of J vector? Answer chatல போடுங்க. Magnitude of J vector. I vector, J vector, K vector நம்ம தெரியும்ல. அதில் J vectorோட magnitude எவ்வளோ? What is the magnitude of J vector? Yes? Yes, Dheeraj, Alfred, Rayan, Bharat. Yes, your answer is 1. Correct. Because J vector is a unit vector along y-axis. What is unit vector? If the magnitude is 1, it is a unit vector, right? இது ஒரு யூனிட் வெக்டர்னு தெரியும். அப்போ அதோட மேக்னிடியூட் என்னவா இருக்கும்? 1 இருக்கும். I vector, J vector, K vector are unit vectors. Suppose
A is a point 2, -3, 7 or 4 இப்படி கொடுத்தாங்கன்னா அந்த பொசிஷன் வெக்டர் we denote it as OA வெக்டர் எப்படி எழுதணும் 2i வெக்டர் அந்த x காம்பனன்ட் கூட x கோஆர்டினேட்ல ஒரு i அட்டாச் பண்ணிருங்க 2i வெக்டர் -3j வெக்டர் ரைட் -3j வெக்டர் plus 4k vector. How can you find magnitude of a vector which is more important? அதை மட்டும் ரிவைஸ் பண்றேன். magnitude of OA vector எப்படி கண்டுபிடிப்பீங்க? root of 2 square 4 plus -3k square. When you square it become plus, right? So plus 9 plus 4 square 16. இதை simplify பண்ணீங்கன்னா you will get what? Magnitude of a vector. Negative of a vector என்னது? Suppose AB vector is A vector, அப்போ BA vector என்னவா இருக்கும்? BA vectorங்கிறது minus A vector because same magnitude but opposite direction. Okay, so you give minus. அப்போ AB vectorக்கும் BA vectorக்கு என்ன relation? AB vector minusன்னு போட்டுட்டு நீங்க என்ன செய்யலாம்? BA vectorன்னு எழுதலாம். அந்த initial point and terminal point என்ன ஆயிருது? Reverse ஆயிருது, right? So this is some of the basics about vector. Then triangle of vector addition படிச்சிருப்பீங்க. இப்போ சிம்பிளா பாருங்க. இப்போ AB vector plus இப்போ AB இப்போ நான் Bல இருந்து ஆரம்பிக்கிறேன் AB வெக்டர் plus BC வெக்டர் என்ன ஆன்சர் வரும் அந்த கண்டினியூட்டி இருக்கான்னு மட்டும் பார்த்து நீங்க டயகிராம் வச்சு செய்யலாம் இல்ல AB வெக்டர் அடுத்து BC வெக்டர் இதான் ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டர் அடிஷன் சொல்றோம் AB வெக்டர் plus BC வெக்டர் your answer is what AC வெக்டர் டயகிராம் இல்லாமலே நீங்க சொல்லிரலாம் AB வெக்டர் plus BC வெக்டர் இந்த ரெண்டு சேமா இருக்கான்னு பாருங்க A ல இருந்து எங்க போகுது B அப்புறம் B ல இருந்து எங்க போகுது C அப்ப ஓவரால் எங்க இருந்து எங்க போய் இருக்கு A ல இருந்து C வரைக்கும் சோ AC வெக்டர் கரெக்ட்டா இப்போ உங்களுக்கு ஒரு क्वेश्चन கொடுக்க போறேன் ப்ளீஸ் லிசன் PQ vector plus something you are going to write. Your answer is PM vector. அப்போ இந்த இடத்துல என்ன எழுதணும்? You are going to give that. So that உங்களுக்கு புரிஞ்சிட்டுன்னு அர்த்தம் we can go to the next one quickly. Yes, give your answer in the chat section. PQ vector plus which vector gives you PM vector? Yes, good. Your answer is QM vector. Very good, ma. Because இங்க PQ வந்துட்டனால Q ல இருந்து கண்டினியூ ஆகணும் and the final place என்ன இருக்குது M so QM vector should be there right okay so இப்போ one more I'll give you please listen AB vector plus BC vector plus CA vector can you give your answer in the chat section AB vector plus BC vector plus CA vector you know how to add two vectors இங்க I have given three vectors அப்ப நீங்க செக் பண்ணுங்க ஆட் பண்ண முடியுமான்னு பாருங்க if so what is your answer? Yes, very good. Yes. A lot of answers I'm getting. AA, yes. AC, 0. Yes, please listen. You can add it, right? Okay. A to B, then B to B continuity irukala. B to C, then C to A. அப்போ A ல இருந்து ஆரம்பிச்சு எங்க போய் இருக்கு B அப்போ B ல இருந்து C திரும்பவும் C ல இருந்து A அப்போ உங்க ஃபைனல் ஆன்சர் நீங்க எழுதுனது கரெக்ட் AA வெக்டர்னு வருதுல்ல பட் AA வெக்டர்ங்கிறது தான் இட் இஸ் ஜீரோ வெக்டர் because initial point and terminal point coincide ஆகுதுல்ல so AA வெக்டர்னா அப்ப அதுல லெந்தே கிடையாது magnitude is 0 when the magnitude is 0 that vector we call it as zero vector இப்போ A ல இருந்து B வரைக்கும்னா some distance is there right but A ல இருந்து A வரைக்கும் என்ன distance 0 right so magnitude 0 வந்துரும் so you can write AA vector BB vector இது போல எது வந்தாலும் ஆன்சர் என்னதான் zero vector only thing initial point and terminal point coincide ஆச்சுதுனா the answer is what zero vector What is zero vector? If the magnitude is 0, it is called zero vector. What is unit vector? If the magnitude is 1, it is called unit vector, right? Okay, then idhula direction cosine idhula konjam paathudunga it's important area then I think we can go for a sum right one important 5 mark question இது ரொம்ப சிம்பிள் மெத்தட்ல டீச் பண்ண நல்லா கவனிங்க இந்த அடிஷன் பேஸ் பண்ணி தான் இந்த क्वेश्चन listen ABCD is a quadrilateralங்கிறது it's a four sided closed figure அவ்வளவுதான் ABCD is a quadrilateral அவங்க ஸ்கொயர் ரெக்டாங்கிள் அப்படி எல்லாம் கொடுக்கல just four sides E and F are midpoints of AC and BD AC is one diagonal BD is another diagonal அந்த ரெண்டு diagonal midpoint எடுத்துர்க்கேன் E and F now please listen here இப்போ லைன் எடுத்தீங்கன்னா நல்லா கவனிங்க AB இருக்குது if I take P is the midpoint P is the midpoint நாலே அந்த ரெண்டுல இருந்து சேம் இது 5 னா அது என்னதான் 5 தான்ல பட் நீங்க வெக்டர் அப்போ AP and PB are equal right இப்போ நான் if I take it as a line segment
I'm not considering the direction. அப்போ வெக்டரில் ஸ்கேலாராக எடுக்கிறேன். ஏபி ஒரு லைன் செக்மெண்ட்னா பி அதோட மிட் பாயிண்ட்னா நீங்கள் என்ன எழுதுவீங்க? ஏபி இஸ் ஈக்குவல் டு பிபி, இல்லை ஏபி இஸ் ஈக்குவல் டு பிபின்னு கூட எழுதலாம். பிகாஸ் லென்த் 5 தானே, பியிலேருந்து பி வரைக்கும் 5, பியிலேருந்து பி ஆல்சோ 5 தான். இந்த ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா 0 வந்துடும்ல. பட் வென் யூ டேக் இட் அஸ் அ வெக்டர், நல்லா கவனிங்க, வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இப்போ நான் சொல்கிறது. வென் யூ டேக் இட் அஸ் அ வெக்டர், ஏபி வெக்டர் இஸ் சேம் அஸ் ஏபி. இந்த லென்த்தும் இந்த லென்த்தும் சேம் தான். பட் வெக்டர்னு சொல்லும்போது மேக்னிடியூட் மட்டும் கிடையாது, டைரக்ஷனும் சேமாக இருக்கணும். அப்போ ஏபி வெக்டர் எடுத்தேன்னா, ப்ளீஸ் லிசன், ஏபினா இந்த டைரக்ஷன், ரைட்? அப்போ ஏபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு பிபி வெக்டர் தான் நீங்கள் எழுதணும். ஏபி வெக்டர் அண்ட் பிபி வெக்டர் ஆர் ஈக்குவல். அப்போ பிபி வெக்டர் எழுதுனா என்ன ஆகும்? பிபி வெக்டர் எழுதுனீங்கன்னா அந்த ரெண்டும் கேன்சல் ஆகிரும். பிகாஸ் சேம் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் டைரக்ஷன், கரெக்டாக? when you add it becomes 0. okay, hope you understood that. சரி, இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் இந்த சம் செய்ய போகிறீங்க. ப்ளீஸ் லிசன். அப்போ டயக்ராம் ஃபஸ்ட் நீங்கள் போடணும். அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், டயக்ராமில் டைரக்ஷன்ஸ் கொடுக்கணும். டைரக்ஷன் நம்ம இஷ்டத்துக்கு எதாவது கொடுத்து வைக்காதீங்க. ஐ வில் கிவ் த ஹிண்ட் ஹவு டு கிவ் த டைரக்ஷன். இதை பார்த்து அப்படியே கொடுக்கும், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? ஏபி வெக்டர். அப்போ ஏலேருந்து பிக்கு டைரக்ஷன் ஏபி வெக்டர். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஏடி வெக்டர், ஏலேருந்து டிக்கு டைரக்ஷன். அடுத்து சிபி வெக்டர், சிலேருந்து பிக்கு. ஸோ தட் இஸ் த டைரக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சிடி வெக்டர், தட் டைரக்ஷன். ஃபைனலி இஎஃப், இலேருந்து எஃப்க்கு டைரக்ஷன். ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? இவ்வளோ தான். திஸ் இஸ் ஹவு யூ டு கிவ் த டைரக்ஷன். இப்போது பாருங்கள், இப்போ சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு ஏதாவது ஒன்று மட்டும் சொல்கிறேன்னா, இப்போ ஏடி வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்கள். ஏடி வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஏல இருந்து டி வரைக்கும் போகணும். ஏலேருந்து டி வரைக்கும்னா எப்படி வேணாலும் போகலாம், இல்லை ஸ்ட்ரைட்டாக போகலாம், இப்படி சுற்றிட்டு போகலாம், இல்லை இப்படி போய் போகலாம். there are so many ways, there are different ways ஏலேருந்து டிக்கு போகிறதுக்கு. பட் நமக்கு எப்படி போகணும்னா, ஆன்சரில் என்ன வேணும் பாருங்கள், ஆன்சரில் இஎஃப் வேணும்ல. அப்போ நீங்கள் த்ரூ திஸ் இஎஃப் தான் போகணும். ஸோ ஏலேருந்து டிக்கு எப்படி போகலாம்? ஏஇ ப்ளஸ் இஎஃப் ப்ளஸ் எஃப்டி, ஏஇ ப்ளஸ் இஎஃப் ப்ளஸ் எஃப்டி. அப்படி நீங்கள் புரிஞ்சு படிச்சிருப்பீங்க ஒவ்வொன்றையுமே, இல்லை? இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் மெத்தட் சொல்லி தர போகிறேன். டயக்ராம் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமுக்கு போடணும். டயக்ராம் கம்பல்சரி, நீங்கள் எக்ஸாம் போட்டு தான் ஆகணும். டயக்ராமுக்கு மார்க் உண்டு. இப்போது அந்த டயக்ராம் பார்த்து படிச்சிருப்பீங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே இப்படி போய் அப்படி போய் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு ஷார்ட் மெத்தட் சொல்லி கொடுக்குறேன். யார் வேணாலும் இந்த மெத்தடில் சம் போடலாம், சரியா? டயக்ராம் புரிஞ்சிட்டுல, டயக்ராம் கண்டிப்பாக போடுங்க. நவ் லிசன். இப்போது நமக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்ல. வி வாண்ட் ஃபைண்ட் எவ்ரி திங். அப்போ வி வாண்ட் ஃபைண்ட் ஏபி வெக்டர், வி வாண்ட் ஃபைண்ட் ஏடி வெக்டர், we want find CB vector, we want find CD vector. ஆன்சரில் 4EF னு வரணும், இல்லை? ஆன்சரில் EF வரணும். ப்ளீஸ் லிசன். அப்போ எப்படி நீங்கள் எழுதணும்னா, ஏபி வெக்டர் எப்படி எழுதுன்னு பாருங்கள். ஏஇ இஎஃப் எஃப்பி, ஏஇ இஎஃப் எஃப்பி. அப்போ ஏடி வெக்டர் என்ன எழுதலாம்னு சொல்ல பாருங்கள். ஏடி வெக்டர் என்ன எழுதலாம்? ஏடி வெக்டர் ஏஇ இஎஃப் எஃப்டி. தேர்ட் பாருங்க, அப்போ என்ன எழுத வேண்டியிருக்கும்? சிபி வெக்டரில் சிஇ இஎஃப் எஃப்பி. கேன் யூ சே த லாஸ்ட் ஒன்? கேன் யூ கிவ் யுவர் ஆன்சர் இந்த சாட் செக்ஷன்? சிடி வெக்டரை இஎஃப் வழியாக எப்படி எழுதலாம்? சிடி வெக்டர் ஒவ்வொன்றும் சொல்லிட்டேன். ஏபி வெக்டர்னா ஏலேருந்து ஆரம்பிக்கிறீங்க, இங்கே போகிறீங்க, அப்படியே போயிட்டு இங்கே வரீங்க, அவ்வளோதான். எஸ், சிடி வெக்டர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்னது? சிஎஃப் வெக்டர். எஸ் எஸ், குட். லிசன், சிடி வெக்டர்னா இப்படி போயிட்டு இப்படி வர போகிறீங்க, அவ்வளோதானே? சிஇ வெக்டர், இஎஃப் வெக்டர், எஃப்டி வெக்டர். ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம். எக்ஸாம் ஹாலில் உங்கள் டைமே வேஸ்ட் ஆகாது. கடான்னு இது எழுதிடுவீங்க. இப்போ ஆட் பண்ண போகிறீங்க. லெஃப்ட் சைட் ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். லெஃப்ட் சைட் ஃபுல்லாக ஆட் பண்ணும்போது எஸ், யூ ஆர் கெட்டிங் திஸ், ரைட்? ரைட் சைடு ஆட் பண்ணும்போது காலம் இது இப்படி ஆட் பண்ணுங்கள். ஸோ ஹியர் ஏஇ ப்ளஸ் ஏஇ 2AE, CE plus CE 2CE, அந்த ரெண்டையும் சேர்த்து 2 times AE plus CE. செகண்ட் நம்பர்ஸ் எல்லாம் பாருங்கள், எல்லாமே EF தானே, 4 times இருக்குது. அப்போ 4EF. இங்கே FB FB 2 times FB இருக்குது, FD FD 2 times FD. அந்த 2 காமனாக எடுத்துகிட்டு இது வந்துடும். உங்களுக்கு நல்லா தெரியும், இதுதான் உங்கள் ஆன்சர், கரெக்ட் தானே? அப்போ நீங்கள் இதுக்கு ஒரு 0 வெக்டர் கொடுங்க, இதுக்கு ஒரு 0 வெக்டர். எப்படி 0 வெக்டர் வந்தது? அப்போ தான் ஆன்சர் வரும், இல்லை? நான் அப்படி படிக்கக்கூடாது. ஒய்இடி 0 உங்களை ஆல்ரெடி சொல்லிட்டேன். மிட் பாயிண்ட் இருக்கும், சேம் டைரக்ஷன் வந்தால் தான் ஈக்குவல், ஆப்போசிட் டைரக்ஷன் வந்தால் வேனிஷ் ஆயிரும், கரெக்டாக? இப்போ பாருங்கள், ஏஇசிஇ, சி த டயக்ராம், ஏஇசிஇ, ஏஇ
ஏலேருந்து இ இந்த டைரெக்ஷன், சிஇ இங்கேருந்து இந்த டைரெக்ஷன். கரெக்டாக? இ ஒரு மிட் பாயிண்ட்டு, ஏஇ சிஇ. கரெக்டாக? ரெண்டுமே மிட் பாயிண்ட் தான், ஆனால் ஆப்போசிட் டைரெக்ஷன் வர்றதுனால அது 0 ஆயிடுது. அதுபோல தான் நெக்ஸ்ட் ஒன் ஆல்சோ. இந்த ரெண்டுமே 0 ஆயிரும். யுவர் ஆன்சர் இஸ் வாட்? 4EF. ஓகே, எஸ். இப்போ அடுத்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது அதில் இந்த ஹவு டு ஃபைண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ், ரைட்? வெக்டரில் பொசிஷன் வெக்டர் கொடுத்தா, சப்போஸ் A is a point, அதோட பொசிஷன் வெக்டர் OA வெக்டர், B is another point, its position vector is OB vector. How can you find AB vector? சும்மா பேசிக் தெரிஞ்சு வச்சுருங்க. நிறைய எந்த சம் கேட்டாலும் நீங்கள் செய்யலாம். AB வெக்டர்னா பொசிஷன் வெக்டர் ஆஃப் செகண்ட் மைனஸ் பொசிஷன் வெக்டர் ஆஃப் ஃபர்ஸ்ட். அப்போ AB வெக்டரை OB வெக்டர் மைனஸ் OA வெக்டர்னு எழுதலாம். AB வெக்டர் இஸ் OB மைனஸ் OA. அப்போ PQ வெக்டர் என்ன எழுதுவீங்க? பொசிஷன் வெக்டர் ஆஃப் செகண்ட் மைனஸ் பொசிஷன் வெக்டர் ஆஃப் ஃபர்ஸ்ட், OQ வெக்டர் மைனஸ் OP வெக்டர், ரைட்? So like this you can write distance between two. இதை பேஸ் பண்ணி என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? 3 பாயிண்ட் கொடுத்துட்டு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு prove that they form an equilateral triangle. இல்லை A வெக்டர், B வெக்டர், C வெக்டர், இல்லைன்னா பொசிஷன் வெக்டர் கொடுக்கலாம். பொசிஷன் வெக்டர் கொடுத்தாங்கன்னா என்ன செய்யுங்க? You find that vectors. அதில் பாயிண்ட் கொடுத்தும் சம் இருக்கும், பொசிஷன் வெக்டர் கொடுத்தும் சம் இருக்கும். ரெண்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். பொசிஷன் வெக்டர் இல்லைனா வெர்டிசஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா யூ டேக் இட் அஸ் OA வெக்டர், OB வெக்டர், OC வெக்டர்னு எழுதணும். பொசிஷன் வெக்டர்னு கொடுத்தாலோ இல்லை பாயிண்ட்ஸ்ன்னு கொடுத்தாலோ இல்லைனா வெர்டிசஸ்ன்னு கொடுத்தாலோ நல்லா கவனிச்சிடுங்க. அப்படின்னா யூ நேம் தம் ஆஸ் OA வெக்டர், OB வெக்டர், OC வெக்டர். சப்போஸ் த வெக்டர்ஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா யூ நேம் தம் ஆஸ் A வெக்டர், B வெக்டர், C வெக்டர். இப்போ ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கேஸில் பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கிற, சாரி இங்கே வெக்டர் கொடுக்குறாங்க, இங்கே வெக்டர்ஸ் கொடுக்குறாங்க. இதில் பொசிஷன் வெக்டர் இல்லைனா வெர்டிசஸ் இல்லைனா பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது செகண்ட் கேஸ். ஓகே, வெக்டர்ஸ் கொடுத்தாங்கன்னா ஸ்ட்ரைட் அவே யூ நேம் தம் as A வெக்டர், B வெக்டர் அண்ட் C வெக்டர். யூ ஃபைண்ட் த மேக்னிடியூட்ஸ், magnitude of A vector, magnitude of B vector, magnitude of C vector. Already I taught how to find the magnitude, right? Suppose the answers எல்லாமே சேமா வந்தனா you say it is an equilateral triangle. ரெண்டு சேமா வந்தனா isosceles triangle, right angle triangle கேட்டாங்கன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் ஸ்கொயர் பண்ணுவீங்க. ஸ்கொயர் பண்ணிட்டு பைதகோரஸ் தியரம் ரெண்டு இதை ஆட் பண்ணும்போது இன்னொன்று வரணும் இல்லை? then you say they form right angle triangle. ஓகே, அதுபோல் பொசிஷன் வெக்டர் கொடுத்தாங்கன்னா நீங்கள் டைரெக்டாக மேக்னிடியூட் எடுக்கக்கூடாது. from here you find the sides. ஒரு ட்ரையாங்கிள்னா அந்த சைட்ஸ் என்னெல்லாம்? ஏபி, ஏபிசி, ஏபி வெக்டர், பிசி வெக்டர், ஏசி வெக்டர் ஆர் சிஏ வெக்டர். ஏன்னா லேட்டர் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் ஒன்லி த மேக்னிடியூட், ரைட்? அப்போ ஏபி வெக்டர் இங்கே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர். யூ ஃபைண்ட் ஏபி வெக்டர், யூ ஃபைண்ட் பிசி வெக்டர், யூ ஃபைண்ட் சிஏ வெக்டர் ஆர் ஏசி வெக்டர், எது வேணாலும் கண்டுபிடிங்க. தென் யூ, ஸோ திஸ் ஆர் அவர் ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர். இங்கே டைரெக்டாக ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் மேக்னிடியூட் எழுதிட்டீங்க. இங்கே அப்படி இல்லை. ஃப்ரம் த பொசிஷன் வெக்டர்ஸ் யூ ஹாவ் டு ஃபைண்ட் தீஸ் த்ரீ வெக்டர்ஸ், ஏபி வெக்டர், பிசி வெக்டர் அண்ட் சிஏ வெக்டர். ஓகே, தென் யூ ஹாவ் டு டூ இன் திஸ் மெத்தட். ஓகே, அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுருங்க. ஒரு சிம்பிள் கொஸ்டின் இங்கே கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் சாம்பிள் கொஸ்டின்ஸ் தான். ஷோ தட் த வெக்டர்ஸ் கொடுத்துட்டாங்க, நாட் வெர்டிசஸ். வெக்டர்ஸ்ன்னு கொடுத்தனால ஸ்ட்ரைட் அவே ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். யூ ஃபைண்ட் த மேக்னிடியூட்ஸ். யூ நோ ஹவு டு ஃபைண்ட் த மேக்னிடியூட். மைனஸ் வந்தால் கூட வென் யூ ஸ்கொயர் இட், இட் பிகம் வாட்? பாசிட்டிவ். அப்போது ஏபிசி கண்டுபிடிக்கிறீங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு கேட்டதால யூ ஸ்கொயர் எவ்ரி திங். அப்போது ஃபஸ்ட் இதை ஸ்கொயர் பண்ணும்போது 6 வரும், செகண்டை ஸ்கொயர் பண்ணும்போது 41, தேர்ட் ஸ்கொயர் பண்ணும்போது 35 வரும். 35 + 6 is equal to 41. ஸோ பைதகோரஸ் தியரம் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால யூ சே த கிவன் வெக்டர்ஸ் ஃபார்ம் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் ஹவு டு டூ தட். அடுத்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோப்ளானர். தட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா, ரைட்? கோப்ளானரில் 11th ஸ்டாண்டர்ட் ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க, 12th ஸ்டாண்டர்டில் இன்னொரு ஈஸி மெத்தட் கொடுத்துருப்பாங்க, டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ணி செய்கிற. ஐ எம் நாட் கோயிங் டு டீச் இன் தட் வே. சம் ஸ்கூல்ஸ் அதை டீச் பண்ணியிருக்கலாம், ரைட்? கோப்ளானர்னா மீனிங் என்னது? த பாயிண்ட்ஸ் லை இன் அ சேம் பிளெயின், த வெக்டர்ஸ் லை இன் அ சேம் பிளெயின், தென் வி சே கோப்ளானர். அதுக்கு முன்னாடி கொலினியன் ஒன்று இருக்குது. வெக்டர் கொலினியன் உங்களுக்கு தெரியும், தை லை இன் அ சேம் லைன், ரைட்? பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர்னு பார்த்துருப்பீங்கல்ல. வெக்டர்ஸ் கொலினியர்னா த டூ வெக்டர்ஸ் லை இன் அ சேம் பிளைன் ஆர் தே ஆர் ஈவன் பேரலல். அது கூட நம்ம கொலினியர் தான் சொல்லுவோம். ஓகே, வெக்டர்ஸில் வெக்டர்ஸ் கொலினியர்னா மீனிங் தே லை இன் அ சேம் பிளைன் ஆர் தே லை இன் அ சேம் லைன் ஆர் தே ஆர் பேரலல். அதை ப்ரூவ் பண்ணுறது நீங்கள் என்ன சொல்லணும்னா, ஒரு வெக்டர் ஏ வெக்டர், இன்னொரு வெக்டர் பி வெக்டர், டூ வெக்டர்ஸ் ஆர் கொலினியர்னா ஒன் வெக்டர் இஸ்
a scalar multiple of b vector. ஒரு vector is equal to minus 2 by 3 into b vector. If you get some relation like this, then you can say the two vectors are what? Collinear. இது collinear இருக்கு. 2 mark இது போல questions வரலாம். Coplanar. Coplanar na the vectors lie in a same plane. Vectors lie in a same plane. இது a vector, b vector, c vector. Vectors lie in a same plane or they are parallel. ஒரு பிளேன்ல இல்லைன்னா அந்த பிளேனுக்கு பேரலாக வந்தால் கூட we say they are coplanar. பட் அதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது? கொலினியருக்கு இது கண்டிஷன். ஒன் வெக்டர் இஸ் a scalar multiple of another vector. கோப்ளானருக்கு என்ன கண்டிஷன்னா ஒன் வெக்டர் இஸ் a linear combination of other two. linear combination of other two அப்படின்னா மீனிங் என்னன்னு பாருங்க. 3 வெக்டர் இருக்குது, a vector, b vector, c vector, right? Linear combination of one vector is, that is a vector is the linear combination of other two na edella b and c, rendu scalar m and n. So now இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணுங்க, mb வெக்டர், இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணுங்க, nc வெக்டர், அந்த ரெண்டே நீங்க ஆட் பண்ணி வரக்கூடிய இந்த எக்ஸ்பிரஷனை தான் we call it as what? Linear combination. இப்படி இந்த m வேல்யூ n வேல்யூ கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா we say this is a linear combination. Yes, one doubt you asked, sir, mutually orthogonal. Orthogonalனாலே perpendicular. ஆர்த்தோகனல் மீனிங் என்னது? பர்பெண்டிகுலர். மியூச்சுவலி ஆர்த்தோகனல்னா ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலர். இது நம்ம டாட் ப்ராடக்ட் வரும்போது படிப்போம். டாட் ப்ராடக்ட்டில் டாட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்ல, டாட் நெக்ஸ்ட் அதான் உங்களுக்கு டீச் பண்ண வேண்டியது. ஏ டாட் பி 0 வந்தோன்னா வி சே ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் ஆர் பர்பெண்டிகுலர். இப்போ 3 வெக்டர் ஆர்த்தோகனல்னா they are perpendicular to each other, right? அப்போ ஏயும் பியும் பர்பெண்டிகுலர், பியும் சியும் பர்பெண்டிகுலர், ஏயும் சியும் பர்பெண்டிகுலர். அப்போ நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஏ டாட் பி 0 வரணும், பி டாட் சி 0 வரணும், c dot aயும் 0 வரணும். You know how to find dot product? Suppose ரெண்டு வெக்டர் கொடுக்குறாங்க. a vector is 2i plus 3j minus k. b vector is i minus 4j plus 2k. இப்படி ரெண்டு வெக்டர் கொடுத்துட்டு find a dot b. உங்களுக்கு தெரியும்ல டாட் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? மல்டிப்ளை த கோஎஃபிஷியன்ட்ஸ். ஐக்கு கோஎஃபிஷியன்ட் 2 into 1 it is 2, 3 into minus 4, 3 into minus 4, so minus 12, இங்கே minus 1 into 2, it is minus 2. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் தான் டாட் ப்ராடக்ட் a dot b. இதே இது a cross b கேட்டாங்கன்னா என்ன செய்யணும்? a cross b, you write it as a determinant. First row you write i vector, j vector, k vector. Vector symbol, please listen, இப்படி நீங்கள் எழுதலாம், இல்லை இப்படி கூட எழுதலாம். யூனிட் வெக்டர் அந்த சிம்பிள் கொடுப்பாங்க. பட் ஐஜேகே எப்போவுமே என்னது? அது யூனிட் வெக்டர் தான். நீங்கள் என்ன சிம்பிள் கொடுத்தாலும் அது யூனிட் வெக்டர் தான். அதே இது ஏ இஸ் அ யூனிட் வெக்டர்னா ஏ கேப் அது சிம்பிள் கொடுக்கணும். பட் ஐஜேகேக்கு மட்டும் நீங்கள் எந்த சிம்பிள் வேணாலும் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ யூ ரைட் ஐஜேகே. நவ் செகண்ட் ரோவில் ரைட் த கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் ஏ வெக்டர். ஏ வெக்டரில் வரக்கூடிய கோஎஃபிஷியன்ஸ் என்னெல்லாம் பாருங்கள்? 2, 3, -1, 2, 3, -1. நெக்ஸ்ட்டில் 1, -4, 2. Now you know how to expand a determinant. Expand பண்ணுங்க. ஏதாவது டேர்ம் மிஸ் ஆயிருதுன்னா அந்த இடத்துல என்ன கொடுத்துருங்க? 0. ஓகே, ஸோ டாட் ப்ராடக்ட் 0 வந்துன்னா ஆல்ரெடி சொல்லிட்டோம் பெர்பெண்டிகுலர். பெர்பெண்டிகுலர் அனதர் நேம் தான் ஆர்த்தோகனல். சம்டைம் கிராஸ் ப்ராடக்ட் 0 வரும். 0னா 0 வெக்டராக இருக்கும். கிராஸ் ப்ராடக்ட் 0 வந்துன்னா we say the lines are parallel. ஓகே, டாட் ப்ராடக்ட் அண்ட் கிராஸ் ப்ராடக்ட். டாட் ப்ராடக்ட்டுக்கு டெஃபினிஷன் a டாட் பிங்கிறது என்னது? ab cos theta. கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு டெஃபினிஷன் a cross bக்கு டெஃபினிஷன் அது டாட் ப்ராடக்ட் ஆர் வி கால் இட் அ ஸ்கேலார் ப்ராடக்ட் பிகாஸ் யுவர் ஆன்சர் இஸ் அ ஸ்கேலார். இது கிராஸ் ப்ராடக்ட் ஆர் வி கால் இட் அஸ் வெக்டர் ப்ராடக்ட் பிகாஸ் யுவர் ஆன்சர் இஸ் அ வெக்டராக இருக்கும். அப்போ ஏ கிராஸ் பிக்கு ஃபார்முலா ஏபி சைன் தீட்டா இன்டு என் கேப். ஓகே, என் கேப். எஸ், வாட் இஸ் என் கேப்? கேப்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். என் கேப் சிம்பிள் வந்தாலே அது என்னது? யூனிட் வெக்டர். கரெக்ட் தானே? பட் இங்கே என் கேப்பை நீங்கள் கிளியராக புரிஞ்சு வச்சுருங்க. என் கேப்புங்கிறது இட் இஸ் அ யூனிட் வெக்டர்னு சொன்னால் மட்டும் போதாது. யூ ஹாவ் டு சே த டைரக்ஷன் ஆல்சோ. என் கேப் இஸ் அ யூனிட் வெக்டர் perpendicular to both a vector and b vector. Say this is a vector, this is b vector. இந்த ரெண்டுக்கு இடையில வரக்கூடிய ஆங்கிள் தான் தீட்டா. இதுதான் தீட்டா. A and B are magnitudes of A vector and B vector. Theta is angle between them. N cap it is a unit vector perpendicular to A vector and B vector. அப்போ எப்படி வரும்? AB வரக்கூடிய இந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலராக வரும். இதுதான் N cap. It is perpendicular to both A vector and B vector. Okay. So hope you understood that. Doubts என்ன இருந்தாலும் நீங்கள் சாட்டில் போடுங்க. If it is இதுக்கு ரிலேட்டடாக இருந்ததுன்னா immediately I'll explain to you. Okay.
So I think coplanar sum உங்களுக்கு டீச் பண்ணணுமா இல்லை I think you may know just ஒரு sum மட்டும் ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி because important 5 mark question notes will be given don't worry about that. இதுலேயும் அப்படி நம்ம பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா வெக்டர் கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு தான் நீங்கள் செய்யணும். அப்படி சேஞ்ச் ஆகிட்டோன்னா மார்க் ஃபுல்லாக போய் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யுங்க. ஷோ தட் த ஃபாலோயிங் வெக்டர்ஸ் அப்போ இங்கே என்ன தான் கொடுத்துருக்காங்க வெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஏ வெக்டர் பி வெக்டர் அண்டு சி வெக்டர். கோப்ளானரான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல அப்போ நீங்கள் இதை எழுதணும். இப்படி ஒரு ரிலேஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதா? Are you able to find some L and M which satisfy this relation on check பண்ணும். So A vector value substitute பண்ணுறீங்க right cell and the B vector C vector already இருக்குல்ல அந்த values substitute பண்ணுங்க. Now equating the coefficients of I, J, K, equating the coefficients of I, J, K, left cell I க்கு coefficient 1, right cell I க்கு coefficient என்னன்னு கேட்டால் -2L. இங்கே I டேர்மே கிடையாது. So this is the first equation. Now equate J coefficient equate பண்ணுங்க. J coefficient equate பண்ணுறதுனா here J க்கு coefficient -2. இங்கே J க்கு coefficient 3L 3 into L அதனால் 3L. இங்கே J க்கு coefficient -1 into M -M. அதுபோல் K coefficient equate பண்ணுங்க. இது ஒரு equation கிடைக்கும். அப்போ we are equating the coefficients of I, J, K. You are getting 3 equations, right? இந்த 3 equationல நீங்கள் என்ன சொல்லணும்னா solve any two. அந்த சிச்சுவேஷனில் பாருங்கள் எது ஈஸியோ சால்வ் பண்ணுங்கள். எனி 2 equations you solve and substitute in the third one. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபஸ்ட் 1 and 2 சால்வ் பண்ணிங்கன்னா தேர்டில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 and 3 சால்வ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுதுன்னா அதுதான் உங்களோட வரக்கூடிய எல் வேல்யூ அண்ட் எம் வேல்யூ. அதை கொண்டு போய் இந்த இடத்துல நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எல் வேல்யூ எம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு திஸ் ரிலேஷன் எக்ஸிஸ்ட் ஸோ த கிவன் வெக்டர்ஸ் ஆர் கோப்ளானார். அவ்வளோதான் சிம்பிளானது. ஓகே அப்போ ஃபஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணிடணும் வெதர் பாயிண்ட்ஸ் கிவன் ஆர் வெக்டர் கிவன் அது மட்டும் செக் பண்ணிடணும். எஸ் ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர்ஸ் ஹவு டு ஐடென்டிஃபை வெதர் இஸ் ஸ்கேலார் ஆர் வெக்டர். ப்ளீஸ் லிசன்மா. ஆங்கிளுக்கு நல்ல ஒரு கொஸ்டின். ஆங்கிள் பிட்வீன் 2 வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மெத்தட் இருக்குதுல்ல. ஆங்கிள் பிட்வீன் 2 வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மெத்தடெல்லாம் இருக்குன்னா யூஸிங் டாட் ப்ராடக்ட் யூ கேன் ஃபைண்ட் ஆங்கிள் பிட்வீன் 2 வெக்டர்ஸ். தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் A dot B by modulus A into modulus B. இது டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. இன்னொன்று கிராஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் மாடுலஸ் A கிராஸ் B பை மாடுலஸ் A இன்ட்டு மாடுலஸ் B. இந்த ரெண்டில் எது ஈஸி 1 or 2? சேட்டில் போடுங்க ஃபாஸ்ட்டாக. ஆங்கிள் கண்டுபிடி 2 ஃபார்முலா இருக்குது. ஒன்று காஸ் இன்வர்ஸ் டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி, இன்னொன்று சைன் இன்வர்ஸ் கிராஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி. இந்த ரெண்டில் விச் ஒன் இஸ் ஈஸி ஃபார் யூ? ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் செகண்ட் ஒன்? எஸ் ஃபர்ஸ்ட் இஸ் ஈஸி பிகாஸ் இங்கே என்ன ப்ராடக்ட் இருக்குது? டாட் ப்ராடக்ட் இருக்குது. டாட் ப்ராடக்ட் ஈஸி இல்லை. கிராஸ் ப்ராடக்ட்னா டிட்டர்மினன்ட் எல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். யூ வில் டிஃபிகல்ட். பட் சம்டைம்ஸ் கொஸ்டினில் ஸ்பெசிஃபை பண்ணிடுவாங்க ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் தம் யூஸிங் கிராஸ் ப்ராடக்ட். அப்படின்னா நீங்கள் செகண்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். சம்டைம்ஸ் அவங்களே ஏ கிராஸ் பிக்கு வேல்யூ கொடுத்து வச்சுருப்பாங்க. ஏ கிராஸ் பிக்கு வேல்யூ கொடுத்துட்டு மாடுலஸ் ஏ மாடுலஸ் பி எல்லாம் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ஃபைண்ட் த ஆங்கிள்னா கண்டிப்பாக இதான் யூஸ் பண்ணணும். அதர்வைஸ் நீங்கள் அதை யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். இஃப் நத்திங் இஸ் ஸ்பெசிஃபைட் யூ கேன் யூஸ் எனி ஃபார்முலா. பெட்டர் யூஸ் த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஆஸ் யூ செட் கரெக்ட்லி. ஓகே சரி. நவ் நீங்கள் சொன்ன அதே சமயம் வந்துட்டு பாரு. ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் வெக்டர்ஸ். இங்கே எதுவுமே நான் ஸ்பெசிஃபை பண்ணலை. ஸோ யூ கேன் யூஸ் எனி மெத்தட். ஈஸி மெத்தட் காஸ் இன்வர்ஸ். ஏ வெக்டர் பி வெக்டர் ஃபார்முலா எழுதுங்க. ஏ டாட் பி கண்டுபிடிக்க உங்களுக்கு தெரியும். ஹவு டு ஃபைண்ட் மாடுலஸ் எவ்ரிதிங் ஐ எக்ஸ்பிளைன். ஜஸ்ட் யூ ஹேவ் டு டூ. வரக்கூடிய ஆன்சர் அப்படியே எழுதுங்க. சம்டைம்ஸ் நோன் வேல்யூஸ் வந்துடும். காஸ் இன்வர்ஸ் 1/√2 இப்படி வரும். அப்போ நீங்கள் அப்படியே விட்டுட்டு ஓடிடக்கூடாது. காஸ் அந்த டேபிள் நம்ம லோவர் கிளாஸில் படிக்கிறது இல்லை, ஞாபகம் இருக்குல்ல. காஸ் இன்வர்ஸ் அந்த டேபிளில் காஸ் விச் ஆங்கிள் இஸ் 1/√2ன்னு பார்க்கணும். 45 வரும்ல. அப்போ நீங்கள் அடுத்த ஸ்டெப்பில் இட் இஸ் 45 டிகிரி இல்லைனா π/4 அப்படின்னு எழுதணும். இப்போ அன்னோன் இதெல்லாம் அந்த டேபிளில் கிடையாது. ஸோ யூ கேன் லீவ் இட். திஸ் இஸ் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்மா. இந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் இல்லைனா ஏ கேப் அண்ட் பி கேப்னு கொடுத்துருப்பாங்க. ஆர் யூனிட் வெக்டர்ஸ். யூனிட் வெக்டர்னால யூ நோ த மேக்னிடியூட் இஸ் 1, ரைட்? தீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் தம் தென் ஷோ தட். இது நீங்கள் எப்படி ஆரம்பிக்கணும்? இந்த பார்ட்டோட ஸ்கொயர்லேருந்து ஆரம்பிங்க. மாடுலஸ் a minus b ஸ்கொயர். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2a டாட் b. இங்கே a வேல்யூ 1 b வேல்யூ 1 தான். மேக்னிடியூட் இஸ் 1. அப்போ 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர். ஸோ யூ ஆர் கெட்டிங் 1 + 1 minus 2 into a டாட் b. ஃபார்முலா a டாட் b ஃபார்முலா a b cos theta.
அந்த a being a 1 ன்னு எழுதியிருக்கோம் because aங்கிறது magnitude of a vector. Here a vector is a unit vector, so the magnitude is 1. அதனால தான் 1 into 1 into cos theta. 1 plus 1 2, 2 minus 2 0 ன்னு போட்டுறாதீங்க. 1 plus 1 2 minus 2 cos theta. இதில் 2 காமனாக எடுத்தீங்கன்னா 1 minus cos theta again trigonometry. 1 minus cos theta, I think yesterday classல அதில் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். 1 minus cos theta 2 sin square theta by 2 ஃபார்முலா படிங்க. இதுபோல் 1 plus cos theta வரும். 1 plus cos theta வந்துன்னா 2 cos square theta by 2. இதுபோல் இன்னொரு கொஸ்டின் உண்டு. அதில் sin theta by 2க்கு பதில் cos theta by 2 வரும். இந்த இடத்துல மைனஸுக்கு பதில் ப்ளஸ் கொடுத்துருப்பாங்க. சிமிலர் கொஸ்டின் தான், யூ கேன் ப்ராக்டிஸ். அப்புறம் ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்துகிட்டு அரேஞ்ச் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். இந்த ரெண்டு ஃபார்முலா படிச்சிடணும். 1 minus cos theta 2 sin square theta by 2, 1 plus cos theta 2 cos square theta by 2. Okay, so that you have to remember. So this is another question. ரெண்டு வெக்டர் parallel வரும்போது if two vectors are parallel, one is a scalar multiple of another vector ன்னு பார்த்தோம்ல, அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின் தான். This one important question. Please listen. A vector, B vector, C vector are unit vectors. A vector, B vector, C vector are unit vectors such that A dot B, A dot C 0. Dot product 0 வந்தாலே என்ன சொல்லுவோம்? They are perpendicular. அப்போ A dot B 0 னா A and B are perpendicular. A dot C 0 னா A and C also perpendicular. அப்படின்னா A is perpendicular to both B vector and C vector. இன்னொன்று பார்த்தீங்கன்னா A cross B க்கு டைரக்ஷன் எப்படி இருக்கும்? A cross B க்கு டைரக்ஷன்ங்கிறது perpendicular to A and B. Just I want to explain that. Please listen more. The direction of A cross B என்னது? அது புரிஞ்சுட்டா நீங்க ஈஸியா செய்தறலாம். Listen. You know what is A cross B? A cross B க்கு definition A B sin theta into n cap. கரெக்ட்டா? சரி. Now listen. Left sideல ஒரு வெக்டர், ரைட் சைட்லேயும் ஒரு வெக்டர் தான். ஏன்னா இங்கே வெக்டர் சிம்பிள் இருக்குல்ல, வெக்டர். ரெண்டு வெக்டரும் என்னவா இருக்குது? ஈக்குவல். When can you say two vectors are equal? They are equal in both magnitude and direction. கரெக்ட் தானே? Now I want the direction. அப்படின்னா இதோட டைரக்ஷனும் சேம். பட் இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஏக்கு டைரக்ஷன் கிடையாது. because A is the magnitude. B க்கு டைரக்ஷன் கிடையாது. sin theta க்கு டைரக்ஷன் கிடையாது. n கேப்புக்கு மட்டும் தான் டைரக்ஷன். அப்படின்னா இந்த ரெண்டு டைரக்ஷன் ஈக்குவலா இருக்கும். n கேப்புக்கு என்ன டைரக்ஷன் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். n cap is a unit vector perpendicular to A vector and B vector. இதோட டைரக்ஷன் சேம். அப்படின்னா A cross B க்கு டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா perpendicular to both A vector and B vector. அப்போ B cross C க்கு டைரக்ஷன் என்னவா இருக்கும்? perpendicular to both B vector and C vector. அதான் B cross C யோட டைரக்ஷன். ஸோ இங்கே இப்போ இது B வெக்டர், இது C வெக்டர், ரெண்டுக்கு இடையில உள்ள ஆங்கிள் π/3 எல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்போ B cross C க்கு டைரக்ஷன் perpendicular to B and C. ஆல்ரெடி A வெக்டர் இஸ் perpendicular to B and C. இப்போ B cross C also perpendicular to B and C. அப்படின்னா இந்த ரெண்டும் parallel ஆயிரும் இல்லை? ஒரு BC இருக்கக்கூடிய அந்த சர்ஃபஸுக்கு ஃபஸ்ட்டு A வெக்டர் perpendicular இருக்கு, B cross C also perpendicular. So that means that two are parallel. If two vectors are parallel, one is a scalar multiple of another one. இங்கே அந்த ஸ்கேலார் என்ன போட்டிருக்கோம்? கேன்னு போட்டால் போதும், ப்ளஸ் ஆர் மைனஸ் கே போட்டிருக்கோம். பிகாஸ் ஆன்சரில் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது. கரெக்டாக? இப்போ ரெண்டு பக்கம் மேக்னிடியூட் எடுத்தீங்கன்னா அந்த கே வேல்யூ கிடச்சிரும். தட் இஸ் சப்ஸ்டிடியூட், யூ வில் கெட் த ஆன்சர். ஓகே, அது நீங்கள் அப்புறமாட்ட அதை கோ த்ரூ பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் திங். நீங்கள் ஆல்ரெடி கேட்டது தான். யூசிங் வெக்டர் ப்ராடக்ட் ஆங்கிள் அப்படின்னா நோ அதர் வே, திஸ் இஸ் த ஃபார்முலா யூ ஹேவ் டு யூஸ். ஓகே, சரி. That's all about 8th chapter. 9th chapter I am not going to take much time. உங்களால் படிச்சிருந்தீங்கன்னா முடிகிற அளவு நீங்கள் படிச்சிடுங்க. லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டி. அதில் மெயினாக நீங்கள் படிக்க வேண்டிய இந்த லிமிட்ஸ். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ, ஆல்ஜிப்ரைக் லிமிட். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ, எக்ஸ் ரைஸ் டு என் மைனஸ் ஏ ரைஸ் டு என் பை எக்ஸ் மைனஸ் ஏ. இதுக்கு என்ன ஆன்சர்? என் இன்ட்டு ஏ ரைஸ் டு என் மைனஸ் 1. இந்த ஒரு லிமிட் படிங்க. இதை பேஸ் பண்ணி சிம்பிள் கொஸ்டின்ஸ் வந்தோன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. இன்னொன்று ட்ரிகனாமெட்ரிக் லிமிட். லிமிட் தீட்டா டென்ஸ் டு 0 sin theta by theta. இதுக்கு வேல்யூ 1. இந்த ஃபார்மில் எது வந்தாலும் 1 தான். இப்போ நம்ம படிக்கிறோம்ல, sin square theta plus cos square theta is 1ல. அதுக்காக தீட்டா தான் வரணும் கிடையாது. இங்கே 72 வந்தால் இங்கேயும் 72 வரணும், அவ்வளோதான். அந்த ஃபார்மெட்டுக்கு அந்த ரெண்டு ஆங்கிளும் சேமாக வந்துடும், ஆன்சர் இஸ் 1. அதுபோல் தான் இந்த 3 நம்பரும் சேமாக இருக்கணும். இது இந்த 3 0 சேமாக இருந்ததுன்னா the answer is what? 1. See, suppose limit x tends to 0 sin 5x by x. இதுக்கு வேல்யூ கேட்டால் என்ன செய்வீங்க? கிட்டத்தட்ட அந்த ஃபார்முலா தான் இருக்குல்ல. ஆனால் இந்த 3 சேமாக இருக்கணும். இங்கே 5x இருக்குது, இங்கே 5x இருந்தால் இங்கே என்ன வரணும்? 5x வரணும். ஆனால் x தான் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5 போடுங்க.
அப்போது வேல்யூ சேஞ்ச் ஆகலைல்ல. இந்த லிமிட்லேயும் 5 வரணும். x is tending to 0 தான். x is tending to 0. சப்போஸ் x is tending to 7 இருந்ததுன்னா, if I want 5x, ரெண்டு பக்கம் 5ல தான் மல்டிப்ளை பண்ணணும்ல. 5x is tending to 5 7s are 35 எழுதணும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. x is tending to 0 தான். அதனால if I multiply by 5, 5x is tending to 5 into 0. 5 into 0 என்ன தான் 0 தான். அப்போ அதில் சேஞ்ச் வரல. கரெக்டாக? இப்போ பாருங்கள் இவ்வளவும் சேம் ஆகிட்டுலமா, எல்லாமே சேம் ஃபார்மில் இருக்குது. அப்போ அதோட வேல்யூ 1 into 5. So the answer is what? 5. இப்படி சிம்பிளான சம்ஸ் படிச்சிடுங்க. அதுபோல் லிமிட் கண்டுபிடிக்கல ரூட் வர்ற மாதிரி சம்ஸ் வரும். ரூட் வர்ற மாதிரி சம்ஸ் வந்ததுன்னா யூ மல்டிப்ளை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை இட்ஸ் கான்ஜுகேட். கான்ஜுகேட்னா சைனை சேஞ்ச் பண்ணுங்க. ரூட் வரக்கூடிய சம்மில் ஒரு டேர்மில் ரூட் இருக்குது, இன்னொரு டேர்மில் ரூட் இருக்குது. அவங்க ப்ளஸ் வந்துன்னா மைனஸால் யூ போத் மல்டிப்ளை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். ஓகே, அதுபோல் சிம்பிளான சம்ஸை நீங்கள் கோ த்ரூ பண்ணிடலாம். யூ கேன் ரெஃபர். இது ரூட் வரக்கூடிய ஒரு சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸ் வருடத்தில் 5 கொடுத்து செக் பண்ணுங்கள். 5 கொடுக்கும்போது யூ ஆர் கெட்டிங் 0/0 வருது. ஓகே, ஸோ நவ் ரூட் எங்கே வந்தாலும் சரி, நார்மலாக நம்ம டினாமினேட்டர் தான் ரேஷனலைஸ் பண்ணுவோம். இங்கே அப்படி கிடையாது. ரூட் வெதர் இட் இஸ் இந்த நியூமரேட்டர் ஆர் டினாமினேட்டர், இங்கே இடையில மைனஸ் இருக்குது. ஸோ அந்த இன்ஸ்டெட் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் போட்டுடுங்க. Now you can numerator a minus b and a plus b, a square minus b square simplify பண்ணுங்க. அழகா இந்த ஃபேக்டர் கேன்சல் ஆயிரும். apply the limit, you will get the answer. Okay, so இதுவும் ரூட் வரக்கூடிய மிஸ். இது போல சம்ஸ் எல்லாம் படிச்சு வைங்க. ஏன்னா இது 12th ஸ்டாண்டர்டுக்கு இந்த லிமிட் நம்ம அப்ளை பண்ண போறது கிடையாது. when you go for 12th standard, limit is there, limit இருக்கும், but there we use the different method. Okay, but in the topic 9th chapter உங்களால எவ்வளவு படிக்க முடியுமோ படிங்க. நீங்க மெயினா படிக்க வேண்டிய சாப்டர் நம்பர் இதுவரைக்கும் நம்ம பார்த்த 7 and 8 ஃபர்ஸ்ட் நல்லா படிச்சிருக்கேன். மேட்ரிசஸ், determinants, அப்புறம் வெக்டர் ஆல்ஜிப்ரா. இந்த ரெண்டை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து டைரக்டாக ப்ராபபிலிட்டி போயிருங்க. ஏன்னா ப்ராபபிலிட்டியில் உங்களுக்கு ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ஒன்றும் கிடையாது, லாஸ்ட் ஒரு சம் தான் இருக்கும். செகண்ட் மெயின் அதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த் எக்ஸசைஸ். தேர்ட் எக்ஸசைஸ் ஒரு ஈஸியாக இருக்கும். ஃபோர்த் எக்ஸசைஸ் நம்பர் ஆஃப் லிமிட்டட் தான். ஃபஸ்ட் 4 சம்ஸ் நல்லா தரவு பண்ணுங்கள், பேஸ் அப்ளை பண்ணுது. ஸோ யூ கேன் ஸ்கோர் வெரி குட் மார்க். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியலாம் ஸ்பெண்ட் மோர் டைம் ஃபார் டிஃப்ரென்சியேஷன். டிஃப்ரென்சியேஷனை நல்லா தரவு பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் இதெல்லாம் படிச்சுட்டேன் சார்னு சொல்கிற ஸ்டூடெண்ட் நீங்கள் இன்டகிரேஷன் படிச்சுக்கோ. இல்லை சார் நான் இது வரைக்கும் இந்த செகண்ட் வால்யூமே படிக்கலை அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ண, எல்லாம் படித்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுல்ல. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இப்போ நான் சொல்கிறது, நாட் ஃபார் எவ்ரி ஸ்டூடெண்ட். ஓகே, நான் சொன்ன சாப்டர் மேட்ரிக்ஸ் செகண்ட் வால்யூமில் மேட்ரிக்ஸ், வெக்டர், ப்ராபபிலிட்டி, லிமிட்ஸில் வாட் எவர் யூ கேன், தென் யூ கோ ஃபார் டிஃப்ரென்சியேஷன். அதை ஃபுல்லாக தரவு பண்ணிடுங்க. இன்டகிரேஷன் ஒருவேளை இப்போ படிக்க முடியலன்னா கூட சிம்பிள் ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோ. அதர் திங்ஸ் யூ லீவ் இட், கோ த்ரூ த அப்ஜெக்டிவ்ஸ் அலோன், தென் யூ கோ அண்ட் ரைட் த எக்ஸாமினேஷன். பட் அந்த எக்ஸாம் முடிஞ்ச பிறகு 12th ஸ்டாண்டர்ட் போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், இன்டகிரேஷனை தரவு பண்ணிடணும். ஏன்னா நமக்கு 12th போய் நம்ம எந்த காம்ப்ரமைஸும் கிடையாதுல்ல. எவ்ரி ஃபுல் மார்க் யூ ஷுட் ஸ்கோர். அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்கள் எக்யூப் பண்ணிக்கணும். ஓகே, சரி. அதுக்கு அதில் உள்ள பேசிக் வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட், ஸ்பெண்ட் சம் டைம், லேர்ன் த ஃபார்முலா, எவ்ரி திங் யூ கேன் டூ தட். ஓகே, சரி. இப்போது ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த சாப்டர் நம்பர் 9. இப்போ நம்ம அடுத்தது 10th சாப்டர்னு பார்த்தீங்கன்னா 10th சாப்டர் டிஃப்ரென்சியேஷன். அதுக்கு முன்னாடி ஐ திங்க் வி கேன் கோ ஃபார் ப்ராபபிலிட்டி அண்ட் வி கம் பேக் டு டிஃப்ரென்சியேஷன். ஓகே, சரி. நவ் லிசன், ப்ராபபிலிட்டி ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். உங்களுக்கு ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா. ரைட், ப்ராபபிலிட்டி ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் கேட்குறேன். எ பேக் கண்டெய்ன்ஸ் 5 ஒயிட் அண்ட் 3 green. வாட்ஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ green? ஃபாஸ்ட்டாக சேட்டில் போடுங்க, அடுத்து போயிடுவோம். எ பேக் கண்டெய்ன்ஸ் 5 ஒயிட் அண்ட் 3 green. What is the probability of getting a green ball? What is your answer? Yes, total 8. So denominator is 8. Numerator favorable green. இங்க எத்தனை இருக்கு? 3 green. So 3/8 அவ்வளவுதான். Probability of getting an yellow ball னு கேட்டாங்கன்னா yellow ball கிடையாது. Impossible when it is what? 0. Probability always lies between what? 0 and 1. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டா உங்களுக்கு வேண்டியது P of A plus P of A bar. P of A plus P of A bar is equal to 1, right? A bar. A barங்கிறது அதோட காம்ப்ளிமெண்ட், ரைட்? அதோட ஆப்போசிட்டாக சொல்லணும். ஏங்கிறது கெட்டிங் எ ஒயிட் பால்னா, ஏ பாருங்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் கெட்டிங் எ ஒயிட் பால். ஏ சப்போஸ் ஏ இஸ் த ப்ராப்ளம் இஸ் சால்வ்ட், அப்போ ஏ பார் என்னன்னா ப்ராப்ளம் நாட் சால்வ்ட். ஓகே, ஏ பாரும் ஜஸ்ட் ஆப்போசிட். அப்போ இதுலேருந்து ரெண்டு ரிசல்ட் நீங்கள் எழுதலாம். P of A is equal to 1 minus P of A bar. And P of A bar is equal to 1 minus P of A, right? இதில் சில இம்பார்ட்டண்ட்டான ஏரியாஸ் உங்களுக்கு வேணும். ப்ளீஸ் லிசன்மா. இந்த தேர்ட் எக்ஸசைஸ்க்காக சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ யூ கேன் டூ த சம்ஸ் வெரி ஈஸிலி. சப்போஸ் தீஸ் ஆர் த 2 events AB. நம்ம வென் டயக்ராம் செட்டில் உள்ளது போல தான். இந்த போர்ஷன் எல்லாருக்கும் தெரியும். வாட் இஸ் தட் போர்ஷன்? A intersection B, ரைட்?
this is A intersection B. A union B தான் சொல்லிடுவீங்க, the full portion, right? full portion தான் A union B. இப்போ இந்த போர்ஷன் மட்டும், இப்போ நான் ஒன்று எழுதி போட்டிருக்கேன்ல, இந்த போர்ஷன் மட்டும் இது என்ன போர்ஷனாக இருக்கும்? இட் இஸ் இன் ஏ, ஏ மைனஸ் பின்னு எழுதலாம். இட் இஸ் இன் ஏ பட் நாட் இன் பி. இல்லைனா ஏ இன்டர்செக்ஷன் பி பார். இட் இஸ் இன் ஏ பட் அவுட் சைட் பி. ஏ இன்டர்செக்ஷன் பி பார்னு எழுதலாம். சேம் வே திஸ் போர்ஷன் இஸ் இன் பி பட் அவுட் சைட் ஏ, ரைட்? அப்போ இதை நீங்கள் ஏ பார் இன்டர்செக்ஷன் பின்னு எழுதலாம். ஓகே, இதில் உங்களுக்கு வேண்டியது மெயினாக பார்த்தீங்கன்னா ரெண்டு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ்மா. ப்ளீஸ் லிசன். பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார். பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார் கேட்டால் நீங்கள் என்ன எழுதணும்னா, நல்லா கவனிங்க, இது படிச்சிட்டிங்கன்னா ப்ராபபிலிட்டி ஓவர்னு சொல்லலாம், லாஸ்ட் பேஸ் தியரம் போயிடலாம் அடுத்தது. ஓகே, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார் வேணும்னா அது எந்த செட்டில் இருக்குன்னு பாருங்கள். இட் இஸ் இன் ஏ. ஏல இருந்து இதை ரிமூவ் பண்ணால் அந்த போர்ஷன் கிடச்சிடும்ல. அப்போ நீங்கள் எழுத வேண்டியது பி ஆஃப் ஏ மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. அதுபோல் இஃப் ஐ வாண்ட் திஸ் போர்ஷன், பி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி வேணும்னா, நல்லா கவனிங்க, ஏ பார் இன்டர்செக்ஷன் பி வேணும்னா, ஏ பார் இன்டர்செக்ஷன் பி பார் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி வேணும்னா அது எந்த செட்டில் இருக்குன்னு பாருங்கள். இட் இஸ் இன் பி. அந்த பியில் இருந்து இந்த ஏ இன்டர்செக்ஷன் பியை ரிமூவ் பண்ணணும். ஸோ பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. கரெக்டாக? சரி, இது இப்படி நீங்கள் மற்றபடி நீங்கள் மக்கப் பண்ணி வைக்காதீங்க. இந்த ஒரு சின்ன இந்த இதை மட்டும் போட்டுட்டீங்கன்னா யூ கேன் டூ தட். சில ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை சார் எனக்கு இதே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிங்களா, உங்களுக்கு இன்னொரு ஈஸி மெத்தட் சொல்லி தரேன். நல்ல கவனமாக பாருங்கள். பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார் வேணும், நல்லா கவனிச்சுக்கோ. நீ என்ன எழுதணும்னா இதில் எதில் பார் இல்லைன்னு பாரு. எங்கே பார் இல்லை? ஒன்று ஏ, இன்னொன்று பி பார். பார் சிம்பிள் வராதது ஏ. அப்போ நீ எப்படி எழுதுறேன்னா பி ஆஃப் ஏன்னு எழுதிக்கோ. மைனஸ் அந்த பாரை தூக்கி இங்கே மைனஸுங்க போட்டாச்சு. வாட் இஸ் த ரிமைனிங்? பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இது ஈஸியாக இருக்குல்ல? அப்போ இது சொல்லுங்கள் பார்ப்போம். பி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பிக்கு என்ன எழுதணும்? அதில் பார் சிம்பிள் வராதது. வாட் இஸ் தட்? பி. அப்போ பி ஆஃப் பி மைனஸ் அந்த பார் சிம்பிளை தூக்கிட்டீங்க. வாட் இஸ் த ரிமைனிங்? பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இது போல் எதாவது படித்து வச்சுக்கோ, அவ்வளோதான். ஈஸியாக. இதெல்லாம் எதுக்கு கேட்பாங்கன்னா ஒன்லி ஒன்னா ஏ இஸ் தேர் பட் பி இஸ் நாட் தேர், இல்லைனா ஏ இஸ் நாட் தேர் பி இஸ் தேர். இந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் இந்த ஃபார்முலா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கெல்லாமே உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருவேன். யூ கேன் கோ த்ரூ தட். Look at this sum. A die is thrown twice. A die is thrown twice. இல்லைனா 2 dice are thrown அப்படின்னு வந்துன்னா இந்த 36 வரும். அதில் இப்போ என்ன கொடுத்துருக்கான் பாருமா. A stands for first die shows 5. First die shows 5. இது ஃபுல்லாக இருக்குல்ல. B is the event second die shows 5. இது ஃபுல்லாக வரும். அவங்க கேட்டிருக்கிறது P of A union B. P of A union B. Addition theorem on probability. P of A union B is P of A plus P of B minus P of A intersection B. P of A னா Aக்கு ஃபேவரபிள். A என்னது? ஃபஸ்ட்டு டையில் 5 வரணும். அப்படி 6 கேஸ் இருக்குது. அப்போ அது 6/36 வரும். 6/36. P of B னா செகண்டில் 6 வரக்கூடியது, செகண்டில் 5 வரக்கூடியது, அது 6/36. இன்டர்செக்ஷன்னா இன்டர்செக்ஷனாலே காமனாக இருக்கணும்ல. இன்டர்செக்ஷன் அண்ட் A and B, ஃபஸ்ட்லேயும் 5 வரணும், செகண்ட்லேயும் 5 வரணும். அப்படி வரக்கூடிய இந்த 1 மட்டும்தான் இல்லை. அப்போ அது 1/36. இதெல்லாம் நீங்கள் கேன்சல் பண்ணாதீங்க. நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அப்புறம் எல்சிஎம் எடுக்க வேண்டியிருக்கும்ல. அந்த 36 அப்படியே இருக்கட்டும். ஸோ எல்சிஎம் நீங்கள் 36 போட்டு யூ கேன் டூ த கேல்குலேஷன்ஸ் வெரி ஈஸிலி. நெக்ஸ்ட் யூ சி, இப்போ இதெல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த டைப் தான். The probability of an event A occurring is 0.5. P of A 0.5. B occurring is 0.3. A and B are mutually exclusive. What is mutually exclusive? Please listen. Mutually exclusive na nothing is common. அதுதான் இப்போ நீங்கள் இது செட்டில் என்ன படிப்பீங்கன்னா டிஸ்ஜாயின் செட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதான் இங்கே நமக்கு mutually exclusive. Mutually exclusiveனா A intersection B is equal to empty set. Nothing is common. Probability எடுத்தீங்கன்னா P of A intersection B is equal to probability of empty set. Probability of empty set என்னது? 0. Probability of A union B கேட்டாங்கன்னா ஆல்ரெடி அடிஷன் தியரம்ல P of A union B னா ஃபார்முலா P of A plus P of B minus P of A intersection B வரும். பட் இங்கே A intersection B வேல்யூ 0. அப்போ லாஸ்ட் டைம் எழுத வேணாம். இந்த 3 ரிசல்ட்டுமே எப்போ நீங்கள் அப்ளை பண்ணலான்னா when A and B are mutually exclusive. அப்போ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு பார்த்தோன்னா 0ன்னு போடாதீங்க. லெஃப்ட் சைடில் என்ன கேட்குறாங்கன்னு நீங்கள் பார்க்கணும். அப்ஜெக்டிவ் கொஸ்டில் வரலாம். A and B are mutually exclusive கொடுத்துட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது கொடுத்துருப்பாங்க, இது கொடுத்துருப்பாங்க, இது கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று கொடுத்துருப்பாங்க.
ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஏ இன்டர்செக்ஷன் பி கேட்டால் யுவர் ஆன்சர் இஸ் எ செட். நீ அங்கே போய் 0 போட்டு வைக்கக்கூடாது. ஏ ஒரு செட்டு, பி ஒரு செட்டு, இன்டர்செக்ஷன் எடுத்தோன்னா ஒரு செட் வரும். அப்போ உனக்கு ஆன்சர் எம்டி செட்டுன்னு போடணும். ப்ராபபிலிட்டி கேட்டாங்கன்னா ப்ராபபிலிட்டி இஸ் அ நம்பர். கரெக்டாக அங்கே போய் எம்டி செட் போடக்கூடாது. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பினா ப்ராபபிலிட்டி ஆஃப் எம்டி செட், ஸோ த ஆன்சர் இஸ் 0. பி ஆஃப் ஏ யூனியன் பி கேட்டாங்கன்னா அடிஷன் தியரம் லாஸ்ட் டைம் 0 ஆயிரும். பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி. ஓகே, நவ் இன் திஸ் கொஸ்டின் A and B are mutually exclusive, so you got the idea, right? Find the probability of P of A union B. இப்போ உங்களுக்கு தெரியுமே P of A union B என்ன ஃபார்முலா? P of A plus P of B. Last time எழுதல, you know the reason. Mutually exclusive P of A intersection B term is 0. So substitute பண்றீங்க. P of A intersection B bar short method சொல்லி கொடுத்துட்டேன். டயக்ராமே தேவையில்லை இப்போ உங்களுக்கு. எங்க பார் வரல, ஏல பார் வரல. So P of A minus P of everything you know. Calculation கரெக்டாக போடுங்க. சில students even find that 1 minus 0.3 mistake பண்றாங்க. 1 minus 0.3 எப்படி எழுதணும்? 1னா 1.0ன்னு போட்டுக்கோ. 0.3 இங்கே எழுதுங்க, சப்ட்ராக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நீங்கள் இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது இது 0 ஆயிரும். 10 minus 3 7. என்னடா சார் 11th ஸ்டாண்டர்ட் இதை போய் டீச் பண்ண நினைக்காதீங்க. இட் இஸ் ட்ரூ. வி கம் அக்ராஸ் மெனி ஸ்டூடெண்ட்ஸ். சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் வந்துடும். பெரிய பெரிய விஷயங்கள் படிப்போம், பட் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து மார்க் போயிடக்கூடாது. ஓகே, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஓகே, ரைட். Then we have conditional probability. See, what is conditional probability na? இப்போ அது what is conditional probability explain பண்ணணும், பட் அதுக்கு டைம் இல்லாதனால ஷார்ட்டாக ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு டீச் பண்ணிடுறேன். ரைட், P of A given B, P of A, P of A given B ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, in both the cases we are finding probability of A தான். ரெண்டுலையுமே நம்ம probability of A தான் கண்டுபிடிக்கிறோம். பட் இதில் P of A கண்டுபிடிக்கிறீங்க, probability of A. இதில் P of A given B னா B is a condition. Under that condition you are finding P of A. சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், அப்போ தான் it will be satisfied for me. ஸோ கரெக்டாக என்னென்னு புரிஞ்சுடணும் நீங்கள். லிசன், அந்த டிஃப்ரென்ஸ் கரெக்டாக தெரியணும். லிசன், ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். A is an event getting a spade card. கார்ட்ஸ் எல்லாம் தெரியும்ல, டோட்டல் 52 கார்ட்ஸ், பிளாக், red 26 ஒவ்வொன்றிலையும் 2 கேட்டகரி, ரைட்? 13 எஸ். ஸோ A is getting a spade card, B is black card. அப்படின்னா ப்ளீஸ் லிசன், P of A கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன எழுதணும்னா ப்ராபபிலிட்டி கெட்டிங் A. ஏன்னா என்னது? ஸ்பேட் கார்டு. டோட்டல் கார்ட்ஸ் 52, அதில் ஸ்பேட் கார்ட்ஸ் 13 இருக்கும். யுவர் ஆன்சர் இஸ் 1/4. இதே இது P of A given B னாக்கு மீனிங் இங்கேயும் P of A தான் கண்டுபிடிக்கிறீங்க. A stands for spade card, probability getting a spade card, but given B, what is B? Black card. Given black cards, black cards மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. உனக்கு வேண்டியது ஸ்பேட் கார்டு. பிளாக் கார்ட்ஸ்னா மொத்தமே 26 கார்ட்ஸ் தான் இருக்குது. அதில் ஸ்பேட் கார்டு 13 கேன்சல் பண்ணிங்கன்னா 1/2 இஸ் யுவர் ஆன்சர். ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ கண்டிஷன் வந்தால் ஒரு ஆன்சர், கண்டிஷன் வரலன்னா இன்னொரு ஆன்சர், ரைட்? அப்போ கண்டிஷன் வரும்போது ஆன்சர் சேஞ்ச் ஆச்சுன்னா ப்ளீஸ் லிசன், இன்னொரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். நீங்கள் அதை கண்டிஷன் வரும்போது அந்த ஆன்சர் சேஞ்ச் ஆச்சுதுன்னா அந்த கண்டிஷன் எஃபெக்டிவாக இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை. சப்போஸ் அங்கே 1/4 இங்கேயும் 1/4 வந்துன்னா அந்த கண்டிஷனால there is no use at all, right? அது வந்து அந்த எந்த சிக்னிஃபிகன்ட் சேஞ்சும் வரல. that means A is not depending on B. if both the values are equal, they are not, one is not depending on the other one, they are independent. இப்போ மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் படிச்சிங்களா, அதுபோல் அடுத்து வருது இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ். இங்கே இது இண்டிபெண்டன்ட் கிடையாது, தே ஆர் நாட் இண்டிபெண்டன்ட். A depends on B, கரெக்ட் தானே? B வரலன்னா 1/4, B வந்ததுன்னா 1/2 ஆயிருது. ஸோ தே ஆர் நாட் இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ், தே ஆர் டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ். ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தி டிஃபரன்ஸ்? ஸோ லேட்டர் இது படிப்பீங்க. இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ், மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் போல் இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸுங்கிற அனதர் ஒன். P of A given B, இதுக்கு ஆன்சரும் P of Aயும் சேமாக இருக்கணும். இல்லைனா P of B given Aக்கு ஆன்சரும் P of Bக்கு ஆன்சரும் சேமாக இருக்கணும். இப்படி வந்துன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த ஈவெண்ட்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட். பட் நம்ம எக்ஸாமினேஷனுக்கு சம் செய்யும்போது மெயினாக நீங்கள் யூஸ் பண்ணுறது P of A intersection B is equal to P of A into P of B. This is the condition for independent events. இது எப்படி கிடைக்குதுன்னு சொல்லி கொடுக்குறேன். ப்ளீஸ் லிசன். conditional probability P of A given B உங்களுக்கு தெரியும்ல. P of A given B is equal to P of A intersection B by what? P of another P of denominator B. This is the formula. I didn't explain this formula. Please listen. இது எப்படி ஞாபகத்தில் வைக்கிறது? P of B given A க்கு என்ன ஃபார்முலானா P of A intersection B by P of A. அப்போ நீங்கள் இது எப்படி ஞாபகத்தில் வைக்கணும்னா whether A given B or B given A, அவங்க எது கேட்டாலும் numerator remains same. What is the numerator? P of A intersection B.
டினாமினேட்டரில் ப்ராபபிலிட்டி ஆஃப் டினாமினேட்டர் அப்படின்னா மிஸ்டேக் வராது. இங்கே பி வந்துன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் பி, இங்கே ஏ வந்துன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. நியூமரேட்டரில் ரெண்டு கேஸ்லையுமே நீங்கள் என்ன எழுதணும்? பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. சரி, இப்போ ஏதாவது ஒன்று எடுத்து நான் உங்களுக்கு அந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். லிசன், இது நீங்கள் கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும்? பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ கிவன் பி இன்டு பி ஆஃப் பின்னு வருதுல்ல. If I cross multiply this, you get this step. Suppose if the events are independent, P of A given B is same as P of A ஆயிரும். இப்போ பாருங்க வந்துட்டுல அந்த ஆன்சர் P of A intersection B equal to P of A into P of B ன்னு வந்துரும். This is the condition for what? Independent events. Okay. Look at this question. Very important 5-mark question. Listen. A problem in mathematics is given to 3 students. 3 students இருக்கிறாங்க. ஒரு சம்ம கொடுத்துட்றாங்க. ஓகே, the chances of solving என்னதான்? 1/3. ஃபர்ஸ்ட் பர்சன் ஏபிசிஆர் 3 பர்சன் எடுத்துறேன். அப்போ பி ஆஃப் ஏ 1/3, செகண்ட் பர்சன் 1/4, தேர்ட் பர்சன் 1/5. இதுன்னா சால்விங் உள்ள ப்ராபிலிட்டி. அப்போ நாட் சால்விங் என்னவா இருக்கும்? ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன்ல, 1 மைனஸ் காம்ப்ளிமெண்ட்ரியில் P of A bar, like meaning A not solving the problem. P of A bar na 1 minus P of A, 1 minus 1/3, 2/3. B not solving, 1 minus 1/4, 3/4. C not solving, 1 minus 1/5, 4/5. இப்போ சால்விங்கும் தெரியும், நாட் சால்விங்கும் தெரியும். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த ப்ராபிலிட்டி தட் த ப்ராப்ளம் இஸ் சால்வ்? ப்ளீஸ் லிசன். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு 3 பேர் ஒரு ஹாலில் இருக்கிறீங்க, ஏபிசி 3 பேர் ஒரு ரூமில் உட்காந்துருக்கிறீங்க. உங்கள் மேத்ஸ் டீச்சர் என்ன செய்கிறாங்க? ஒரு சம்மை கொடுத்துட்டு இன்விஜிலேஷன்லாம் கிடையாது, போயிட்டாங்க வெளியில். ரொம்ப சந்தோஷம் இல்லை? ஆஃப்டர் ½ an hour வந்து கேட்குறாங்க, ஹேவ் யூ ஃபினிஷ் த கொஸ்டின், ஃபினிஷ் த சம்? நீங்கள் எல்லோரும் கோரஸாக எஸ்ன்னு சொல்லுவீங்கல்ல. ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டுது, பட் யார் சால்வ் பண்ணது? ப்ராப்ளம் சால்வ். வாட் ஆர் த பாசிபிலிட்டிஸ்? ஏ மட்டும் சால்வ் பண்ணியிருக்கலாம், பி அண்ட் சி காப்பி பண்ணியிருப்பாங்க. இல்லைனா பி சால்வ் பண்ணியிருக்கலாம், அதர் 2 காப்பீட். இல்லைனா சி சால்வ் பண்ணியிருக்கலாம், அதர் 2 காப்பீட். இல்லைனா ஏ அண்ட் பி சால்வ் பண்ணியிருப்பாங்க, சி காப்பி பண்ணியிருக்கலாம். பல ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல. இதெல்லாம் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணால் தான் அதுக்கு ஆன்சர் வரும். ப்ராப்ளம் சால்வ். தேர் ஆர் மெனி கேஸ், இதெல்லாம் ஆட் பண்ணும். பட் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதனால நம்ம என்ன செய்கிறோம்? இந்த காம்ப்ளிமெண்ட்ரி மெத்தடில் போட போகிறீங்க. ப்ராப்ளம் சால்வ். சி வந்து டீச்சர் கேட்குறாங்க, ஹேவ் யூ சால்வ் த ப்ராப்ளம்? நோன்னு சொல்கிறீங்க. நோன்னாக்கு மீனிங் என்னது? ஒரே ஆன்சர் தான், யாருமே சால்வ் பண்ணல. ஏ நாட் சால்வ் த ப்ராப்ளம், பி நாட் சால்வ் த ப்ராப்ளம் அண்ட் சி நாட் சால்வ் த ப்ராப்ளம். அப்போ நம்ம இது எப்படி எழுதலாம்? ப்ராபபிலிட்டி தட் த ப்ராப்ளம் solved equal to 1 minus probability that இதோட ஆப்போசிட். இது ஏன்னா அங்கே ஏ பார் வரணும். ப்ராப்ளம் சால்வ்டுக்கு ஆப்போசிட் ப்ராப்ளம் நாட் சால்வ்டு. that is 1 minus problem not solved na A not solved the problem, B not solved, A also, C also not solved. So that is 1 minus intersection of multiplication independent events ஆ இருக்கிறதுனால P of A bar into P of B bar into P of C bar. That is 1 minus இந்த வேல்யூஸ் எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி அங்கே தெரியும், கண்டுபிடிச்சி வச்சுட்டோம்ல. A P of A bar, B bar, C bar எல்லாம் இங்கே இருக்குது. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ண ஆன்சர் வந்துடும். அடுத்தது எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் தம் சால்வ். ப்ளீஸ் லிசன். எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் தம் சால்வ். ஒரு ஆள் மட்டும் தான் சால்வ் பண்ணுறாங்க. அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஈஸி மெத்தட் சொல்லித்தரேன். ஒன் ஆஃப் தம் சால்வ்னு இப்படி எழுதிக்க போல. அது P of A intersection B intersection C plus P of A intersection B intersection C plus P of A intersection B intersection. நல்லா கவனிங்க, இதில் தான் உங்களுக்கு ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஒன்லி ஒன் ஆஃப் தம் சால்வ்னா ஏ சால்வ் பண்ணியாச்சு, மீது 2 பேர் சால்வ் பண்ணலை. இல்லைனா பி சால்வ், அதர் 2 நாட் சால்வ். இல்லை சி சால்வ், அதர் 2 நாட் சால்வ். இதை நீங்கள் என்ன ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். P of A இன்டு P of B bar இன்டு P of C bar. இது போல் ஒவ்வொன்றையும் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ஆல் த வேல்யூஸ் யூ நோ. P of A தெரியும், P of B bar தெரியும், யூ நோ P of A, P of B, P of C. P of A bar, P of B bar, P of C bar. இது போல் இன்னொன்று கேட்கலாம். ஒன்லி 2 of them solved கேட்கலாம். ஒன்லி 2 of them solvedனா என்ன சேஞ்ச் கொடுப்பீங்க? ஒன்லி 2 of them solved அப்படின்னா ஏயும் பியும் சால்வ் பண்ணிடுறாங்க, சி சால்வ் பண்ணலை. இல்லை இங்கே பி சால்வ் பண்ணல, இங்கே ஏ சால்வ் பண்ணல. இப்படி 3 கேஸ் வந்துடும்ல. ஒவ்வொன்றையும் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதி சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். அப்போ இந்த டைப்பில் எந்த கொஸ்டின் வந்தாலும் நீங்கள் செய்யலாம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருதுன்னா டெஃபினட்டாக நீங்கள் தேர்ட் எக்ஸசைஸில் உள்ள சம்ஸ் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே ரைட். நவ் வி கோ ஃபார் த ஃபோர்த் எக்ஸசைஸ். ஃபோர்த் எக்ஸசைஸில் பேஸ் தியரம்னு கேட்டு கொடுத்துருப்பாங்க. தியரம்னாலே இது பயமாக இருக்கும், ஒன்றும் பயப்பட வேணாம். தியரங்கிற கான்செப்டே எடுத்துருங்க. ஐ டெல் யூ ஹவு டு டூ திஸ் வெரி ஈஸிலி. ப்ளீஸ் லிசன். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின்.
இந்த ஒரு sum கொடுத்துட்டேன்னா I think you can practice the remaining questions. But I worked out all the 4 questions. உங்களுக்கு PDF கொடுக்கும்போது all the 4 ஆன்சரும் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகே, லேட்டாக சில ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இன்னையோட கிளாஸோட PDF கிட்டத்தட்ட 65 பேஜஸ் வரும். அதெல்லாம் உங்களுக்கு எழுத முடியாது, டீச் பண்ணி கொடுக்குறேன். ஃபியூ சம் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் உங்களுக்கு படிக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ண, நோட்ஸ் வேணும்னா ஜாயின் த டெலகிராம் குரூப். இந்த டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா கிளாஸ் முடிஞ்சு within 15 minutes you will get the notes. If possible we will try to give yesterday's notes also. அப்போ ஃபர்ஸ்ட் வால்யூமோட நோட்ஸ் இருக்கும், செகண்ட் வால்யூம் நோட்ஸ் இருக்கும். மெயின்லி நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த நோட்டை வச்சு மட்டும் படிக்க முடியாது. சம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த நோட்டை மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. நோட்டை ஷேர் பண்ணி அந்த நோட்டை வச்சு படிக்க இட்ஸ் லைக் கைடு போல் இருக்கும்ல, புரியாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த வீடியோ சேர்த்து ஷேர் பண்ணி கொடுங்க, ஸோ தட் தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். அப்படியே படித்தாங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் டு தெம் ஆல்சோ. ஓகே, ரைட். The chances of A, B, C becoming manager of a certain company are ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. 5:3:2, 5:3:2னா டோட்டல் ரேஷியோ. இந்த எல்லாத்தையும் இந்த மூணையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 10 வரும். அப்படின்னா the chance of A becoming the manager is 5/10. B becoming managerனா 3/10, C becoming managerனா 2/10 வரும். சரியா? Then the probability is that office canteen will be improved if A, B, C become the manager or these three. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ A மேனேஜர் ஆயிடுறாரு, கேன்டீன் இம்ப்ரூவ் ஆகுது, அதுக்குள்ள சான்ஸ் 0.4. B become the manager and the canteen improved, so it is 0.5. C become the manager and the canteen improved. இது அப்போ ABC எல்லாம் 3 மேனேஜர், அவங்க மேனேஜர் ஆகுறதுக்குள்ள சான்ஸ் தெரியும். மேனேஜர் ஆகின பிறகு கேன்டீன் இம்ப்ரூவ் எவ்வளோ பண்ணுவாங்க அதுக்குள்ள சான்ஸும் தெரியும். ரைட்? இப்போ கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த ஆஃபீஸ் கேன்டீன் இஸ் இம்ப்ரூவ்ட், ஆஃபீஸ் கேன்டீன் இம்ப்ரூவ் ஆகி போச்சுது. யார் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க? இந்த 3 பேரில் யாரோ ஒருத்தங்க மேனேஜர் ஆகி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இல்லை? அதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் பி வாஸ் அப்பாயிண்டட் ஆஸ் த மேனேஜர்? சி, அப்போ ஏ ஈவென்ட்ஸ் என்ன கொடுக்குறேன்னா ஈஸியாக இருக்கிறதுக்காக ஏபிசி அந்த 3 மேனேஜர், எக்ஸுங்கிறது கேன்டீன் இம்ப்ரூவ்ட். இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துட்டாங்கன்னா, if the canteen is improved, ifனால அது கண்டிஷன் தானே, if the canteen is improved. அப்போ நீங்கள் கண்டுபிடி, நல்லா கவனிங்க, பேஸ் தியரமே மைண்டில் எடுக்காதீங்க, சிம்பிளாக செய்யலாம். canteen improved at that is given, if the canteen is improved கொடுத்துட்டாங்க, x canteen improved given canteen improved. அப்போ யார் மேனேஜராக வந்திருக்கலாம்? ஒன்று ஏ வந்திருக்கணும், இல்லைன்னா பி வந்திருக்கணும், சி வந்திருக்கணும். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் பி வாஸ் அப்பாயிண்டட் அஸ் மேனேஜர்? இதுதான் கொஸ்டின். அப்போ நீங்கள் கண்டுபிடிக்கிறது பி ஆஃப் பி கிவன் எக்ஸ். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, கேன்டீன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு 3 வழி. ஒன்று, இப்போ நான் சொல்லிகிட்டே எழுதுகிறேன், கவனிங்க. ஆண்ட்னா மல்டிப்ளிகேஷன், ஆர்னா ப்ளஸ், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ரைட்? ஏ பிகம் த மேனேஜர், நல்லா கவனிங்க, ஏ பிகம் த மேனேஜர். இப்போது ஏ மேனேஜர் ஆகியாச்சு, ஹீ இம்ப்ரூவ்ட் த கேன்டீன். ஏ மேனேஜர் ஆகிட்டாங்கல்ல, கிவன் ஏ இஸ் த மேனேஜர், கேன்டீன் இம்ப்ரூவ்ட். ஆர் வாட்ஸ் அதர் பாசிபிலிட்டி? பி பிகம் த மேனேஜர், the chance is P of B. B become the manager, it is given, the canteen is improved. இதுபோல் இன்னொரு மேனேஜர் இருக்கார் இல்லை? இப்போ 2 பேரும் இவ்வளோதான். இப்போ C become the manager, இப்போ C become the managerல given canteen improved. அப்போ டினாமினேட்டர் 3 கேஸ், இன்னொரு மேனேஜர் இருந்தால் அதுவும் எழுதணும். இப்போ நியூமரேட்டரில் இந்த 3ல் ஒரு டேர்ம் தான் எழுதுவீங்க. என்ன எழுதுவீங்க? இங்கே B வந்தால் அந்த செகண்ட் எழுதணும். ஏ கேட்டிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு எழுதணும், சி கேட்டாங்கன்னா லாஸ்ட் எழுதணும். டினாமினேட்டர் ஆல்வேஸ் ரிமைன் சேம். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட், ரைட்? அப்போ இங்கே பி கேட்டதுனால இந்த செகண்ட் ஒன்று இங்கே எழுதுங்க, பி ஆஃப் பி இன்டு பி ஆஃப் எக்ஸ் கிவன் பி. இப்போ பாருங்கள், இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சுன்னா அவ்வளோதான், ஓவர். 5 மார்க் ஃபார் திஸ். எல்லா கொஸ்டினும் இந்த பேஸ் பண்ணி தான் இருக்கும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸிலி கேன் அண்டர்ஸ்டாண்ட். லிசன், ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் எழுதிடுவோமா? பி ஆஃப் ஏ. பி ஆஃப் ஏன்னா ஏ பிகம் த மேனேஜர். 5ன்னு எழுதிடாதீங்க, அவுட் ஆஃப் 10, 5/10ன்னு எழுதணும். 5/10. இப்போ ஏ மேனேஜர் கேன்டீன் இம்ப்ரூவ்ட், ஏ மேனேஜர் கேன்டீன் இம்ப்ரூவ்னா 0.4. 0.4நாலே நமக்கு கேல்குலேஷன் மிஸ்டேக் வரும்ல. 0.4 4/10ன்னு எழுதுங்க. ப்ளஸ் P of B, B become the manager na 3/10. அப்போ 3/10, B become manager, canteen improved. Canteen improved na 0.5. 0.5 na 5/10. கரெக்டா? அடுத்தது C become the manager. C become the manager na 2/10. Canteen improved. Canteen improved எவ்வளவு? 0.3. 0.3 na 3/10. நியூமரேட்டரில் பி, அப்போ இந்த இதை மட்டும் எழுதணும்ல, 3/10 இன்ட்டு 5/10. இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அங்கெங்கன்னு கேன்சல் பண்ணிடுவாங்க. இல்லை என்ன பண்ணுவாங்க, பார்த்த உடனே தெரியும் இந்த 5 10 கேன்சல் பண்ணி. பட் ஈஸியாக கால்குலேட் பண்ணமா, கேன்சல் பண்ணாதீங்க.
கேன்சல் பண்ணால் ஒரே நம்பரால் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணும். இப்போ நியூமரேட்டர் பாருங்கள், 5 3s are 15 by என்ன இருக்குது 100, கரெக்டாக? இது 20 by 100, 20 by 100 ப்ளஸ் 5 3s are 15 by 100, 2 3s are 6 by 100, கரெக்டாக? சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதை அழகாக அடிச்சு வச்சுருவாங்க இல்லை, பட் நீங்கள் அப்படி பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கல. யூ cannot கேன்சல் இட் பிகாஸ் என் பிட்வீன் ப்ளஸ் மைனஸ்லாம் வந்துன்னா கேன்சல் பண்ணக்கூடாது. அங்கே மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருந்தால் ஓகே, ரைட்? லிசன், 15 by 100 அப்படி இருக்கட்டும். இப்போ இதை நீங்கள் எல்சிஎம் எடுக்கிறீங்க, டினாமினேட்டர்லாம் 100 தானே, அப்போ 100 எல்சிஎம் 20 ப்ளஸ் 15 எவ்வளோ 35 ப்ளஸ் 6 41. இப்போது 15 by 100 இன்ட்டு ரெசிப்ரோக்கல் எடுதுங்க 100 by 41. அழகாக உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்துடுது 15 by 41. இட் இஸ் அ 5 mark கொஸ்டின். எவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல ஃபார்முலா. இதுதான், இது ஃபார்முலாவாக பார்க்காதீங்க, ஜஸ்ட் அது திங்க் பண்ணி பாருங்கள். 3 பேர் இருக்கிறாங்க, மேனேஜர் ஆகி கேண்டிடேட் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இது போல தான் இதில் வரக்கூடிய அதர் கொஸ்டின்ஸ் யூ கேன் டூ இட். ஓகே, சரி. இப்போது தீஸ் ஆர் த அதர் கொஸ்டின்ஸ், ஸோ யூ கேன் கோ த்ரூ திஸ் லேட்டர், நோட்ஸ் வில் பி கிவன் டு யூ. ஓகே, இப்போது 2 டாபிக் இருக்குது, கண்டிப்பாக நம்ம 2 படிக்க முடியாது. ஒன்று படித்து இன்னொன்று கன்ஃபியூஸ் ஆகணும்னா அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, we are going to learn differentiation for some time, right? டிஃப்ரென்சியேஷன் கொஞ்சம் நேரம் படிப்போம். இன்டகிரேஷன் நீங்கள் இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் டிஃப்ரென்ஷியல் ஆல்ரெடி நிறைய படிச்சுட்டாங்கன்னா இந்த இன்டகிரேஷன் யூ கேன் கோ த்ரூ, டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த வீடியோஸ் நீங்கள் வாட்ச் பண்ணிடலாம். இல்லை சார் நான் டிஃப்ரென்சியேஷனே படிக்கலைன்னா அட்லீஸ்ட் டிஃப்ரென்சியேஷன் நீங்கள் கொஞ்சம் படிங்க, சரியா? ஸோ அதுலேயும் அந்த லாஸ்ட் எக்ஸசைஸ்லேருந்து 5 marks வரும். ஆனால் டைரெக்டாக அந்த 5 mark படிக்க முடியாது, பேசிக் படித்தா தான் நீங்கள் படிக்க முடியும். இன்னொன்று மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்டகிரேஷன் டிஃப்ரென்சியேஷன் மார்க்குக்காக மட்டும் படிக்காதீங்க. ஆல்ரெடி ஐ செட், ஏன்னா சில ஸ்டூடெண்ட் இப்போ லேட்டாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க, இது நமக்கு ஃப்யூச்சர் அப்படின்னு நினச்சி படிங்க. நாட் ஒன்லி ஃபார் மார்க், ஸ்கோரிங் மார்க். அந்த பேசிக் நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருந்தால் தான் நம்ம மேலே படிக்க முடியும்ல, அதனால் அதுக்காக படிக்கிறது. நாட் ஒன்லி ஃபார் ஆட்டோமேட்டிக்காக மார்க் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், பட் மார்க்குக்காக இம்பார்ட்டன்ட் போட்டு படிக்கக்கூடாது. புக்கில் இல்லாத சம் கூட சால்வ் பண்ணுற ஸ்கில் அந்த நீங்கள் டெவலப் பண்ணணும். ஓகே, ஆக்சுவலி டிஃப்ரென்சியேஷனுக்கு ஐ கிவன் 4 வீடியோஸ், பேசிக்லேருந்து கொடுத்துருப்பேன். 4 வீடியோஸ் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் ஃப்ரீ டைம் இருக்கும்போது அதை போட்டு பாருங்கள், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் லாட் ஆஃப் திங்ஸ். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ப்ரீஃபாக ஜஸ்ட் ஒரு 10 minutes ஐ வில் கிவ் யூ சம் tips, how to learn differentiation, how to identify இது என்ன மெத்தடுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, முடிஞ்சால் 1 or 2 5 mark questions. ஓகே, அதை மட்டும் கொடுத்துட்டு we wind up today's class. ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்சியேஷன் என்னது ரொம்ப டீட்டெயிலாக அந்த வீடியோஸில் இருக்கும், யூ கேன் வாட்ச் தட் லேட்டர். ஓகே, டிஃப்ரென்சியேஷனுங்கிற ரேட் ஆஃப் சேஞ்ச். அதில் நீங்கள் படிக்க வேண்டிய மெயின் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா y dy by dx. மோஸ்ட் ஆஃப் த இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது கான்ஸ்டன்ட் வந்துன்னா இங்கே டெரிவேட்டிவ் 0. எக்ஸ் ரைஸ் டு என் வரும்போது இதுதான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. எக்ஸ் ரைஸ் டு என் வந்துன்னா n இன்டு எக்ஸ் ரைஸ் டு n minus 1. தென் எக்ஸ்ன்னு வந்துன்னா எக்ஸுக்கு டெரிவேட்டிவ் 1, கான்ஸ்டன்ட் டெரிவேட்டிவ் 0 பார்த்துட்டீங்கல்ல. இ ரைஸ் டு எக்ஸ் வந்துன்னா இ ரைஸ் டு எக்ஸ் டெரிவேட்டிவ் இ ரைஸ் டு எக்ஸ் இட் செல்ஃப். ஏ ரைஸ் டு எக்ஸுக்கு டெரிவேட்டிவ் ஏ ரைஸ் டு எக்ஸ் log a. தென் log எக்ஸுக்கு டெரிவேட்டிவ் 1 by x. 1 by x டெரிவேட்டிவ் மைனஸ் 1 by x ஸ்கொயர். 1 by x ஸ்கொயருக்கு டெரிவேட்டிவ் மைனஸ் 2 by x கியூப். நிறைய இடத்துல இது படிக்க சொல்ல மாட்டாங்க. அதுபோல் ரூட் எக்ஸுக்கு டெரிவேட்டிவ் 1 by 2 root x. நான் ஏன் இதெல்லாம் படிக்க சொல்கிறேன்னா, when you go for higher class இதெல்லாம் அடிக்கடி வரக்கூடிய டேர்ம்ஸ். அப்போ உட்காந்து அதை ரீரைட் பண்ணி எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால் படிக்கும்போது எவ்வளோ ஃபார்முலா படிக்க முடியுமோ யூ ட்ரை டு லேர்ன். தென் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா இருக்கும். sin x டெரிவேட்டிவ் cos x, cos x டெரிவேட்டிவ் மைனஸ் sin x, tan x டெரிவேட்டிவ் secant square x, cot x டெரிவேட்டிவ் மைனஸ் cosecant square x, secant x டெரிவேட்டிவ் secant x tan x, cosecant x டெரிவேட்டிவ் மைனஸ் cosecant x cot x. இதுக்கு பிறகு இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குமா, தட் இஸ் sin inverse x. sin inverse xக்கு டெரிவேட்டிவ் 1 by root of 1 minus x square. cos inverse xக்கு இதில் ஒரு மைனஸ் மட்டும் போட்டால் போதும். cos inverse xனா மைனஸ் 1 by root of 1 minus x square. tan inverse xக்கு டெரிவேட்டிவ் 1 by 1 plus x square. அப்போ cot inverse xக்கு மைனஸ் கூட அட்டாச் பண்ணிடுங்க. secant inverse xக்கு டெரிவேட்டிவ் 1 by x into root of x square minus 1. cosecant inverse xனா சேம் ஃபார்மில் ஒரு மைனஸ் போட்டுடுங்க. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஏன் இதுக்கு கூடவே இன்டகிரேஷன் வேணான்னு பார்த்தீங்கன்னா, இன்டகிரேஷனுக்கு ஜஸ்ட் ரிவர்ஸ் ஆப்ரேஷன், ஆன்டி டெரிவேட்டிவ். இது டெரிவேட்டிவ், அது ஆன்டி டெரிவேட்டிவ். இப்போ பார்த்தீங்கன்னா
sin x க்கு டெரிவேட்டிவ் cos x. cos x க்கு இன்டகிரேஷன் sin x. ஆனால் cos x க்கு டெரிவேட்டிவ் என்னது மைனஸ் sin x. அதனால் இப்போ போட்டு அதை குழப்பிட்டு இருக்க வேணாம். டிஃப்ரென்சியேஷனை ஃபஸ்ட் நல்லா தரவு பண்ணுங்க. பட் ஆல்ரெடி தரவாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யூ கேன் கோ வித் அதர் integration also. Okay, then இதில் ப்ராடக்ட் ரூல் வரும். டெரிவேட்டிவ் ஆஃப் uv a function into a function அப்படி வந்துன்னா first into u into v dash plus v into u dash. அதுக்கு மீனிங் என்னன்னா first into differentiate the second plus second into differentiate the first. ஆர்டர் வேணாலும் மாற்றி எழுதலாம் பிகாஸ் இங்கே ப்ளஸ் இருக்குது. இதே இது 3 ஃபங்க்ஷன் வந்துன்னா டெரிவேட்டிவ் ஆஃப் u v w a function into a function into another function வந்துன்னா ஈஸியாக நீங்கள் ஞாபகத்தில் வைக்கிறதுக்கு 3 தடவை u v w எழுதிடு. ஒவ்வொன்றிலையும் ஒரு இடத்துல டேஷ் கொடுங்க. இங்கே u dash, அப்போ இங்கே v dash, இங்கே w dash. தட் இஸ் யூஆர் டிஃபரன்ஷியேட்டிங் ஒன் அட் டைம். இது ரெண்டையும் அப்படியே எழுதுறீங்க. ஓகே, இதுதான் ப்ராடக்ட் ரூல். ப்ராடக்ட் ரூல் எப்போ யூஸ் பண்ணுவீங்க? எ ஃபங்க்ஷன் இன்டு அனதர் ஃபங்க்ஷன். இன்னொன்று கோஷியன் ரூல், எ ஃபங்க்ஷன் பை அனதர் ஃபங்க்ஷன் u பை v. இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா டினாமினேட்டருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுட்டு நீங்கள் சம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் பார்க்கும் ஈஸிலி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இந்த பிடிஎஃப் வில் பி கிவன் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த சம்ஸ். ஓகே, டெரிவேட்டிவ் u பை vனா டினாமினேட்டரில் யூ ரைட் டினாமினேட்டர் ஸ்கொயர். ஸ்டார்ட் வித் டினாமினேட்டர். இங்கே நான் சொன்னேன் ஆர்டர் வேணும் நீங்கள் மாற்றலான்னு இல்லை, பிகாஸ் ப்ளஸ் இங்கே நீங்கள் ஆர்டர் மாற்றக்கூடாது, ஏன்னா அதில் மைனஸ் வரும். யூ ஸ்டார்ட் வித் டினாமினேட்டர் v இன்டு u dash மைனஸ் u இன்டு v dash. இதுதான் கோஷியன் ரூல். ஓகே, அப்புறம் செயின் ரூல் இருக்கும், பராமெட்ரிக் இக்குவேஷன், லாக்ரிதமிக் டெரிவேட்டிவ், லாட் ஆஃப் திங்ஸ் தேர். ஸோ இப்போ ரெண்டு கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் டீச் பண்ணி கொடுக்குறேன். லாக்ரிதமிக் அண்ட் பராமெட்ரிக் மட்டும் பார்ப்போம், சரியா? லாக்ரிதமிக் டிஃப்ரென்சியேஷன் அது எப்போ நீங்கள் யூஸ் பண்ணோன்னா எ ஃபங்க்ஷன் raised to another function. ஒரு ஃபங்க்ஷன் பவரில் ஒரு ஃபங்க்ஷன், எ ஃபங்க்ஷன் இன்டு ஃபங்க்ஷன் வந்துன்னா ப்ராடக்ட் ரூல், எ ஃபங்க்ஷன் பை அனதர் ஃபங்க்ஷன் வந்துன்னா கோஷியன் ரூல். ஆனால் எ ஃபங்க்ஷன் raised to another function வந்துன்னா யூ ஹாவ் டு யூஸ் லாக்ரிதமிக் டிஃப்ரென்சியேஷன். ஒரே ஒரு சிம்பிள் சம் பாருங்க. சப்போஸ் தே ஆர் கிவிங் y ஈக்குவல் டு எக்ஸ் raised to x. இதை டீச் பண்ணிவிட்டு அடுத்த இதை பேஸ் பண்ணி ஒரு 5 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டண்டான கொஸ்டின் செய்ய போகிறோம். ஸோ எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன், பவரில் இருக்க எக்ஸும் ஒரு ஃபங்க்ஷன் தான். அப்போ எ ஃபங்க்ஷன் raised to another function யூ ஹாவ் டு யூஸ் லாக்ரிதமிக் டிஃப்ரென்சியேஷன். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா log y is equal to, ரெண்டு பக்கம் லாக் எடுக்கிறீங்க, இங்கே log x raised to xன்னு வரும். ரைட் சைடில் பவர் ரூல் அப்ளை பண்ணிடலாம் இல்லை. ஸோ அப்போ log y is equal to இந்த எக்ஸ் ஃப்ரெண்டில் வந்துடும், எக்ஸ் இன்ட்டு log x. இப்போ தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலை. அந்த ஒரு ஸ்டெப்புக்காக தான் மார்க் உங்களுக்கு. Differentiating with respect to x. log y के डेरिवेटिव, log x के डेरिवेटिव 1 by x. ऑलरेडी फार्मूला கொடுத்திருப்பேன்ல, log x डेरिवेटिव 1 by x. log y के डेरिवेटिव 1 by y into அங்க x வந்தனா x க்கு डेरिवेटिव 1 விட்டுறலாம். ஆனா y வந்தனா அந்த y के डेरिवेटिव dy by dx ன்னு எழுதணும். ரைட் சைடுல பாருங்க, x log x. இடையில ப்ளஸ் வந்திருந்தனா நீங்க டைரக்டா எழுதலாம். x plus log x ன்னு வந்திருந்தனா x க்கு டெரிவேட்டிவ் 1, log x டெரிவேட்டிவ் 1 by x எழுதலாம். மைனஸ் வந்தா மைனஸ் போடுங்க. ஆனா இங்க மல்டிப்ளிகேஷன் x into log x. so you have to apply product rule. product rule என்னன்னு பார்த்தோம். இப்போ டைம் இல்லாதனால ஒவ்வொன்றுக்கும் நான் டைம் எழுதிருக்க முடியல. u v dash plus v u dash இதான் ப்ராடக்ட் ரூல்ல. அப்போ இது ஒன்று u இன்னொன்று v. u into x into u into v dash இதோட டெரிவேட்டிவ் log x க்கு டெரிவேட்டிவ் 1 by x. plus second into that is log x into first க்கு டெரிவேட்டிவ் x க்கு டெரிவேட்டிவ் 1. அவ்வளவுதான். we want dy by dx ல. அப்போ இந்த ரைட் சைடுல x and x கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ dy by dx is equal to the 1 by y. அந்த y அந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா y into what's remaining here 1 plus log x into 1 னா log x தான். ஃபைனலாக அந்த y க்கு இடத்துல வேல்யூ கொடுங்க. y க்கு வேல்யூ கொஸ்டின்ல இருக்கு. y க்கு வேல்யூ x raised to x. அப்போ உங்க ஃபைனல் ஆன்சர் x raised to x into 1 plus log x. ஓகே, இதுதான் லாக்ரிதமிக் டிஃப்ரென்சியேஷன் யூஸ் பண்ணி செய்கிறது. லாக்ரிதமிக் டிஃப்ரென்சியேஷன் எப்போ யூஸ் பண்ணுவீங்க? a function raised to another function. okay, just I am going to give you one more question of the same type. it is a 5 mark question. x raised to y equal to y raised to x. I am not going to do this fully. notes will be given. ரெண்டு ஸ்டெப் மட்டும் சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் இந்த லாக் யூஸ் பண்ணி எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ண, சிம்பிளிஃபிகேஷன் யூ கேன் டூ லேட்டர். பார்த்தோன்னு உங்களுக்கு தெரியும், எ ஃபங்க்ஷன் ரைஸ் டு ஃபங்க்ஷன் ரெண்டு பக்கம் லாக் எடுக்கணும். அப்போ என்ன ஒரு ஸ்டெப் வரும் பாருங்க. when you take log on both sides, log x raised to y equal to log y raised to x.
பவர் ரூல் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த பவர் ஒய் ஃப்ரண்டில் வந்துடும், ஒய் லாக் எக்ஸ். இங்கே எக்ஸ் வில் கம் ஃப்ரண்ட் எக்ஸ் லாக் ஒய். இல்லை, அடுத்த ஸ்டெப் அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன், டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறீங்க. ரெண்டு பக்கமும் ப்ராடக்ட் ரூல் தான். எனக்கு மல்டிப்ளிகேஷன், இது ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷன். அப்போ ஃபஸ்ட் இன்டு டெரிவேட்டிவ் செகண்ட் லாக் எக்ஸுக்கு 1/x ப்ளஸ் செகண்ட் இன்டு தட் இஸ் லாக் எக்ஸ் இன்டு ஃபஸ்ட்டுக்கு டெரிவேட்டிவ் ஒய்க்கு டெரிவேட்டிவ் dy/dx. ரைஸ்லையும் ப்ராடக்ட் ரூல், ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் செகண்ட் ஃபங்க்ஷன். ஃபஸ்ட் இன்டு லாக் ஒய்க்கு 1/y இன்டு dy/dx. அந்த ஒய் வந்தனா dy/dx கூட அட்டாச் பண்ணிடுங்க. ப்ளஸ் செகண்ட் இன்டு தட் இஸ் லாக் ஒய் இன்டு எக்ஸுக்கு டெரிவேட்டிவ் 1. அவ்வளோதான். இது டிஃபரன்சியேஷன் இவ்வளோதான். இனி உள்ள ஆல்ஜிப்ரைக் ஒர்க் நீங்கள் என்ன செய்யணும், dy/dx கண்டுபிடிக்கணும். ரெண்டு இடத்துல இருக்குது. அப்போ அது ரெண்டையும் ஒரு சைடில் கொண்டு வந்து dy/dxை காமனாக எடுத்து மற்றது அந்த ப்ராக்கெட் டைமை டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துட போகுது. அவ்வளோதான். ஓகே, இந்த ஒரு ஸ்டெப் தான் உங்களுக்கு வேண்டியது. இந்த ஒரே ஒரு டைப் மட்டும் டீச் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுவோம். பராமெட்ரிக் ஃபார்ம், இப்போ லாகரித்மிக் ஃபங்க்ஷன் டீச் பண்ணேன். இப்போது பராமெட்ரிக் டிஃப்ரென்சியேஷன். ஏன்னா இது உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி மார்க் வாங்கிடலாம். மற்றதெல்லாம் இப்போ செயின் ரூல் அப்படிலாம் வரும்போது நீங்கள் அதை சப்ஸ்டியூஷன் மெத்தட் அதெல்லாம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் உங்களால் செய்ய முடியும். ஓகே, அது என்ன மெத்தட், இதில் அப்படி இல்லை, கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸி. ப்ராடக்ட் ரூல், கோஷியன்ட் ரூல், பராமெட்ரிக் ஃபார்ம். இப்போ பாருங்கள், அடுத்து டீச் பண்ண போகிறேன். லாகரித்மிக் டிஃப்ரென்சியேஷன், ஃபங்க்ஷன் பவர்லேயும் ஒரு ஃபங்க்ஷன் ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி செய்திடலாம். ஓகே, பராமெட்ரிக் ஃபார்ம் எப்படி இருக்கும்னா இருக்கிறதுல ஈஸியான அதுதான். ஏன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க. எக்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன், எக்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டி, ஒய் இஸ் அனதர் ஃபங்க்ஷன் ஆஃப் டி. இப்படி ரெண்டு கொடுத்துட்டு ஃபைன் dy/dxன்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, லிசன் கேர்ஃபுல்லி. எக்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டீனா ஃப்ரம் தட் யூ கேன் ஃபைண்ட் dx/dt. ஒய் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டி, டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா dy/dt கிடைக்கும். நமக்கு வேண்டியது dy/dx. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா dy/dt டிவைடட் பை dx/dt. அவ்வளோதான். அப்போ ஆட்டோமேட்டிக் இந்த dt கட்டாச்சுன்னா என்ன கிடச்சிடும், dy/dx. இதுதான் பராமெட்ரிக் ஃபார்ம். ஒரு சின்ன சம் பாருங்கள், லிசன். x is equal to at square. Sometimes parameter may be t or sometimes it may be theta. அப்படின்னா தீட்டான்னு எழுதிங்க. x equal to at square, y equal to 2at. ஒரு சிம்பிளான சம். இப்போ இது பராமெட்ரிக் ஃபார்ம். ரெண்டு செப்பரேட்டாக கொடுத்துட்டாலே இது பராமெட்ரிக் ஃபார்ம். x is a function of t. You find dx/dt. a into t ஸ்கொயருக்கு டெரிவேட்டிவ் 2t. x ஸ்கொயருக்கு 2x தானே, அதுபோல் t ஸ்கொயருக்கு 2t. இங்கே இன்ட்டு எதுவும் எழுத வேண்டாம், பிகாஸ் we are differentiating with respect to t. செகண்ட்லேருந்து dy/dt. அந்த 2a அப்படியே எழுதிட்டு t-க்கு டெரிவேட்டிவ் 1, எக்ஸுனா எக்ஸுக்கு டெரிவேட்டிவ் 1, இங்கே t வரதால t-க்கு டெரிவேட்டிவ் 1. நமக்கு வேண்டியது dy/dx. dy/dxனா dy/dt divided by dx/dt. dy/dt வேல்யூ, dy/dt வேல்யூ 2a into 1, 2a. dx/dtனா 2at. கரெக்டா? 2a கட் ஆயிரும். யுவர் ஆன்சர் இஸ் 1/t. ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஜஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் பேசிக்கான டிஃப்ரென்சியேஷன் மட்டும் தான் இப்போ கொடுத்துருக்குறேன், ரைட்? ஏன்னா இதில் நிறையா இருக்குது, எல்லாத்தையும் ஒரே நாளில் உங்களுக்கு திணிக்க முடியாதுல்ல. பட் உங்களுக்கு பிளென்டி ஆஃப் டைம் இருக்குதுல்ல, யூ காட் எனஃப் டைம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, இது வரைக்கும் உள்ளதெல்லாம் நீங்கள் ரிவைஸ் பண்ணிடணும். இது வரைக்கும் நீங்கள் படித்ததெல்லாம், நல்லா படித்ததெல்லாம் தரவு பண்ணுங்கள். ஃபஸ்ட் வால்யூமில் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க, செகண்ட் வால்யூம். இப்போ இன்னையோட நம்ம இந்த டிஸ்கஷன் கிளாஸஸ் எவ்ரிதிங், நம்ம லைவ் கிளாஸ் எல்லாம் இன்னையோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம், ரைட்? வி ஆர் ஃபினிஷிங் த லைவ் கிளாஸஸ். அப்போ இனி நீங்கள் பண்ணக்கூடியது என்னென்னா, நீங்கள் தான் பிளான் பண்ணி படிக்க போகிறீங்க, ரைட்? யூ ஹேவ் டு பிளான் அண்ட் ஸ்டடி the 2 live classes over, right? 2 live classes. இப்போது ஸ்டில் யூ ஹாவ் டைம். நாளைக்கு சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே, எவ்வளோ டைம் இருக்குல்ல. அப்போ இந்த வீடியோ நீங்கள் திரும்ப பார்த்து அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், தென் ட்ரை டு சால்வ் த சம்ஸ். நிறைய சம் இல்லை ஒர்க் அவுட் பண்ணதெல்லாம் வி வில் சென்ட் இட் டு யூ. அதெல்லாமே நீங்கள் கோ த்ரூ பண்ணி யூ கேன் லேர்ன் தட் ஒன். ஓகே, அண்ட் இன்டகிரேஷன் அப் டு யூ. நீங்கள் வேணும்னா பார்த்துக்கலாம், டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ whenever you go on live you will get the information. ஓகே, இனி அடுத்தது உங்களுக்கு வரக்கூடிய லைவ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபிசிக்ஸ் லைவ் கிளாஸ் இருக்கும். ஃபிசிக்ஸுக்கு we are giving one day, 28th சாட்டர்டே. ஓகே, சாட்டர்டே உங்களுக்கு ஃபிசிக்ஸ் லைவ் கிளாஸ் இருக்கும். பட் அட் த சேம் டைம் ஆல்ரெடி வி இன்ஃபார்ம்ட் யூல வி ஹேவ் லைவ் கிளாஸஸ் ஃபார் 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட். இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா 12th பயாலஜி லைவ் கிளாஸ் இருக்கும். உங்கள் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம். 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லைவ் கிளாஸஸ் இருக்குது. இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், இங்கிலீஷ் ரெண்டு சப்ஜெக்ட் தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. மேத்ஸுக்கும் சயின்ஸுக்கும் வி ஆர் கிவிங் லைவ் கிளாஸஸ் ஆன் 22nd and 24th we have. Okay, right students, all the best. God bless all your efforts. We'll continue the next class.